ஹாமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிம்மினுக்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. அதான்ப்பா நம்ம டாக்டர் ஒன் ஷாட்டு. நமக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க ரிக்வஸ்ட் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் நாள் இல்லை, கொஞ்சம் மாதமே இருக்கும். ஸோ இப்போ தான் போட முடியுதுடா. சரி, ஓகே. இந்த ஒன் ஷாட்டோட நேம் அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் ப்ரொஃபஸர். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க கேட்டது அப்படின்னா, தேங்க்கும் அவனோட லவ்வருக்கும் வந்துட்டு 2 பேரும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் போது அப்படியே உங்களுக்கு லவ்வான மாதிரி தான் ஸ்டோரி. அதுதான் வந்துட்டு இதோட ப்ரீவியஸ் பார்ட். ஆனால் தேங்கோட இதில் உங்களோடது கொஞ்சம் டச் கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தாலும் சரி, இல்லை இப்படியே இதை கண்டினியூ பண்ணாலும் சரி புரியும். ஓகேடா, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வீடு வாசலில் நீங்களும் உங்கள் அப்பாவும் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்கன்னா அப்படியே சைட் அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லலாம். இங்கே 4 வருஷமாக ஒருத்தன் பேச்சுலர் குடியிருக்கான். வேறு யார், நம்ம ஜிம்மின் தான். அப்படியே டிஷர்ட் ட்ராக்குமா அப்படியே வந்துட்டு அவன் ஜாகிங் பண்ணிவிட்டு உள்ளே வர, அப்படியே பார்வை உங்கள் மேலே தான் இருக்குது. அப்படியே 2 பேத்தையும் பார்த்துக்கிட்டே அவனும் உள்ளே வர, நீங்களும் அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி சைட் அடிச்சிருக்க. அவனும் உங்களை கிராஸ் பண்ணும்போது அப்படியே செம்மத்தியாக உங்களை ஒரு முறை மறைக்க, ஆத்தி என்னத்துக்கு நம்மளை எப்படி மறைக்கிறாங்க, நம்ம சைட் அடிச்சதை பார்த்துட்டாங்களோ, ஐயோ பார்க்காத மாதிரி தானே சைட் அடித்தோம் அப்படிங்கிற மாதிரி போச்சு மாட்டினடியாமோ அப்படின்னு உங்களை நீங்களே அப்படியே வந்துட்டு புலம்பிட்டு நிற்கிறீங்க. அவனும் இன்னும் அப்படியே மறைச்சிட்டே, வாங்க மாமா அப்படின்னு உங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்டு, வரீங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமே. இல்லை மாப்பிள்ள, இப்போ தான் நீங்கள் இப்படி ஓடிட்டு வருவியேன்னு சொன்னா புள்ள, அத்தே எதுக்கு உங்களை தொந்தரவு படுத்தணும்னு இப்போ வந்துடுவியலன்னு ஓரமாக நின்னோம் அப்படிங்கிறாரு. ஓ அப்படின்ட்டு அப்பயும் உங்களை பார்த்தா முறைக்கிறான். எதுக்கு இப்படி முறைக்கிறாரு அப்படின்னு அவன் எங்கே பார்க்குறான்னு இப்போ தான் பார்த்தா லோனுக்கு. ஆத்தி எனக்குன்னு வந்து அமையணுமா, சும்மாவே இவங்க முறைச்சி சாவடிப்பாக, இன்றைக்கின்னு பார்த்து இதை போட்டு வரணுமா, தொலைஞ்சேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை சரி பண்ண முடியாமல் சரி பண்ணிக்கிட்டு அவனும் கதவை திறந்து உள்ளே போக, அப்படியே நீங்களும் உங்கள் அப்பாவும் உள்ளே வரீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டுக்குள்ளே வரீங்க. வலது காலை எடுத்து வச்சு அப்படியே உள்ளே வரீங்க. அப்படியே அவனும் உட்காருங்க மாமா அப்படிங்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே உட்காந்துட்டு, நீங்களும் உட்காருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, என்ன இந்த பக்கம் திடீர்னு அப்படிங்கிற மாதிரி ஜமீன் கேட்க, அப்போ தான் அவரும் நீங்கள் இன்னும் அங்கேயே நின்றுட்டு இருக்கிறத பார்த்து உங்கள் அப்பா, என்ன பிள்ளை இப்படியே நிற்கிறவ, போய் சட்டு புட்டுன்னு மாப்பிள்ளைக்கும் எனக்கு ஏதாவது சமமா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்றாரு. எதை அப்படின்ட்டு ஐயோ அப்படின்னு நீங்கள் அப்படியே நின்றுட்டுக்க, அவனும் என்னம்மாம்மா இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் வேலையா அப்படின்னு கேட்குறான். அது மாப்பிள்ளை இங்கே தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஆஸ்பத்திரியில் இருக்காக, அவங்கள பார்த்து போட்டு போகலாம், அப்படியே உங்களையும் பார்க்கலான்னு தான் வந்தேன். காலையில் வந்தது வெள்ளனே, அப்படியே பார்த்துட்டு பிள்ளைய பார்க்க போனேன். அவள் சாப்பிட்டுட்டு போகலான்னு தான் சொன்னான். நான் தான் உங்களையும் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்லி இங்கே வந்தேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஓ அப்போ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்திருக்கீங்க, சரி போய் ரெஃப்ரெஷ் ஆகுங்க மாமா. ஐயோ இல்லை மாப்பிள்ள, அவருக்குன்னா வந்துட்டு கௌரவம், அதாவது மாப்பிள்ளை வீட்டில் எப்படி சாப்பிட்றதுனால ஏதோ உங்களை வந்து இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு அவர் போயிடணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கெல்லாம் இவன் இப்படி சொல்லவும் அவர் கொஞ்சம் தடுமாற, அது ஜமீனுக்கு புரியாமல் ஒன்றும், அதெல்லாம் அவள் மற்றதை பார்த்துக்குவா, நீங்கள் போங்க, போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, சாப்பிட்டு அப்புறம் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அவரும் இன்னும் வந்துட்டு அப்படியே திரும்பி உங்களை, நீ இன்னும் போகலையாங்கிற மாதிரி பார்த்து, ஏன் பிள்ளை இப்படியே நிற்கிறவ மாசன்னு சட்டு புட்டுன்னு சமைச்சாதானே தம்பி சாப்பிடும் அப்படி இப்படின்னு அவர் ஆரம்பிக்க, ஐயோ இந்த அப்பா வேறு, அவைகளுக்கு நான் சமைச்சா பிடிக்குமானும் தெரியல, நான் சமைக்கலாமானும் தெரியல, அவங்க அனுமதி இல்லாமல் நான் எப்படி போய் சமைப்பேன், இவங்க வேறு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் வாய்க்குள்ளே புலம்பி நிற்கா. சிமின் திரும்பி உங்களை ஒரு பார்வை பார்த்துட்டு, அதெல்லாம் அவள் சமைப்பா, நீங்கள் போங்க மாமா அப்படின்னு சொல்ல, இதுவே உங்களுக்கு சம்மதமா, அப்பாடா இதோ சம்மதம் சொல்லிட்டார்ல, இதோ போய் உடனே சமைக்கிறேன் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் அப்பா ஒரு வழியாக அவன் வந்துட்டு மிரட்டி உருட்டி போய் ரெஃப்ரெஷ் ஆகுங்கோ, அவரும் ஒரு வழியாக ரெஃப்ரெஷ் ஆக போகிறாரு. நீங்கள் கிச்சனுக்குள்ளே வந்ததும் அவன் ஏப்ரான் கட்டிட்டு சமைக்கிற ஏப்ரான் அங்கே இருக்குது. அதை எப்படியே பார்க்குறீங்க, திட்டினாலும் பரவாயில்ல எடுத்து கட்டிக்கிடுவோம், இல்லாட்டி ஒயிட் கலர் டாப்பு அசிங்கமாக போயிடும் அப்படின்னு அதை எடுத்து கட்டிட்டு அப்படியே சமைச்சிட்டுக்க. எங்கே திரும்பி உங்களை தான் ஒரு லுக்கு விடுறோம். அவனுக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸு தான் ஞாபகம் வருது, சமக்கவும் வருது. இப்போ எதுவும் பேச முடியாமல் அப்படியே அமைதியாக டிவியை போட்டு அவன் உட்காரு. நீங்களும் ஃபஸ்ட்டு காஃபி தூள் காஃபி பொடி எல்லாம் சக்கரை பால் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு, அடியே மண்டையில் ஏற்றிக்கோ, மறுபடியும் வந்துட்டு இப்படி மசம் நிற்கக்கூடாது அப்படின்னு காஃபியை போட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவன் முன்னாடி வைக்கும்போது அப்படியே வந்துட்டு அவங்க லோனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா டாப்பை இழுத்து பிடிச்சிட்டு வைக்க, அவன் அப்படியே உங்களை முறைச்சிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு, அது ஃப்ரெண்ட்ஸோட மாலுக்கு போகலான்னு ஒரு ஐடியா அத்தே அப்படிங்க டைமை பார்க்குறான். இப்போ 8 ஆகுது, அது கோவிலுக்கு போயிட்டு அப்படியே போகலான்னு. கோவிலுக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு கோவில் போகிற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அவன் பார்வையிலேயே பதில் சொல்கிற அளவுக்கு நீங்களும் இப்போ பழகிட்டீங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என்ன யாருக்கு அதில் பூ சுற்றுற, ஒரு வேளை யாருக்கோ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வைக்க போகிறீங்களோ, ஆத்தி அம்புட்டா நானும் ஒருத்து, ஆனாலும் இவருக்கு ரொம்பத்தே குசும்பு,
அப்படிலாம் இல்லைங்க, அந்தளவுக்கு நான் ஒர்த்தெல்லாம் இல்லை. அது செமஸ்டரில் எதுலேயும் அரியர் வச்சிடக்கூடாது, ரொம்ப கவனமாக படிக்கணும்னு சாமிக்கிட்ட வேண்ட போனோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுவும் தாங்க நான் ஒய்ஃப் இல்லை, என் ஃப்ரெண்டு அவளுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணத்தான் அவள் தான் எனக்கும் இந்த டாப் எடுத்து கொடுத்தா. 2 பேருக்கும் ஒரே சைஸ். அதான் ஆல்டர் கூட பண்ணலை, ஒரே மாதிரி போடணுன்னு வாங்கினது. அது சரியாக எப்பவும் இருக்கும், ஏதோ இந்த டைம் கொஞ்சம் சரியில்லை, கவனிக்கலை அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் பாட்டு கடை கடைன்னு வைப்பிக்க. இப்போ என்ன நீ போகணுன்னா போ அப்படின்ட்டு நான் டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுது, கனலாக கலங்கி. இல்லைங்க கேட்டீங்களேன்னு தான் சொன்னேன் அப்படின்ட்டு வலிக்குது, ரொம்ப வலிக்குது. அப்படியே அவனை பார்க்குறீங்க, ஏன்னா சட்டுன்னு போன்ட்டானே, வாழ்க்கையை விட்டு போன்னு சொன்ன மாதிரி வலிக்குது உங்களுக்கு. ஸோ நீங்களும் அப்படியே அழுகிற மாதிரி பேச அவனும் இங்கே பாரு, உனக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியாது, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதன்னா எப்போவுமே பண்ணக்கூடாதுன்னு தான் அர்த்தம். எனக்கு தெரியாமல் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சு பண்ணுறது அப்படின்னு மாற்றி மாற்றி பண்ணினா அதுக்கு பேர் என் முன்னாடி நடிக்கிறது அப்படின்ட்டுறான். அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. காஃபி டம்ளர் எடுத்து கையில் கொடுக்குறான், குடிச்சிட்டு அப்படியே அவன் டிவி பார்த்துட்டு இருக்க. உங்கள் அப்பா வர மாதிரி இருக்குது, டக்குன்னு நீங்கள் கிச்சனுக்கு போயிடுறீங்க. சங்கட்டமாக இருக்குது. அப்படியே இதுக்கெல்லாம் கலங்கிறாதடி, இன்னும் எவ்வளவோ இருக்குது, சமாளிப்போம், வாழ்க்கையை வாழ்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறத வச்சு சமைக்கிறீங்க. அவங்க அப்பாவோ என்னம்மா சமையல் ஆயிடுச்சா அப்படின்னு வெளியே சவுண்டு கொடுக்க, இதோ முடிச்சிட்டப்பா அப்படிங்கிறீங்க. என்ன கண்ணு இப்படி லேட் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படிம்மா, மாப்பிள்ளைக்கு நீயும் அப்புறம் வந்துட்டு காலேஜெல்லாம் போகணும் கொள்ளணும்ல, சீக்கிரமாக சமைச்சினா தானே, இப்படி குடும்பம் நடத்தினா எப்படி, மசன்னு இல்லாமல் வேலையப்பார் அப்படின்ட்டு இருக்க. ஆயிடுச்சுப்பா, இதோ எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. எனக்கு என்ன கண்ணு அவசரம், மாப்பிள்ளைக்கு கொடு, மாமா சேர்ந்தே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஜிமின் உங்கள் அப்பா நீங்கள் 3 பேர் அப்படியே வந்துட்டு நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் தான் உங்கள் 2 பேத்துக்கு பரிமாற, நீ உட்காந்து சாப்பிடு அப்படிங்கிறான். அது கொஞ்சம் நல்லா தான் சொன்னேன், என்ன அப்படி இருக்கு, போட்டிருக்க ட்ரெஸ் சொன்னால் அவ்வளோ மோசம் இல்லை, என்ன ஸ்லீவ்லெஸ்ஸு கொஞ்சம் லோ நெக்கு, அதுக்கே இந்த இது அவன் ஒத்து பார்த்தா தான் அந்த லோ நெக்குங்கிறதே தெரியும் உங்களுக்கோ. ஏன் அங்கே பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கணுன்னு தோணுது, பட் கேட்க முடியாதே. என்ன இருந்தாலும் கழுத்தில் தொங்குற தாலிக்கு சொந்தக்காரனாச்சே, உரிமை உள்ளவன். ஆனால் அதையே மற்றவங்களும் அப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறான் அப்படிங்கிறதா உங்களுக்கு புரியல. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு சமைச்செல்லாம் முடிச்சிட்டிங்க. அப்போ அப்படியே உங்கள் அப்பா வராரு. ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு 3 பேர் உட்கார, நீங்கள் வந்துட்டு இன்னும் உனக்கு பரிமாறலாம். உங்கள் அப்பாவுக்கு எடுத்து வைக்க, என்ன கண்ணே எனக்கு எடுத்து வைக்கிறவா, அவள் மாப்பிள்ளைக்கு வை அப்படின்னு சொல்ல, இங்கே ஜிமினும் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காமல் அவனா எடுத்து சாப்பிட. பாரு நீ இப்படி வச நின்றுக்கிட்டு இருந்தனால தான் மாப்பிள்ளையே வச்சு சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாரு, இப்படி பண்ணாத கண்ணு, இப்படி இருந்தீனா அப்படின்னு மறுபடியும் உங்களுக்கு லெக்சர் எடுக்க. இந்த அப்பா வேறு அப்படின்னு இருக்கு உங்களுக்கு. நான் வேணா அப்படின்னு ஜிமினை பார்க்க, மாமா இதெல்லாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, எங்கள் வீட்டில் 1000 பேர் இருந்தாலும் நானே வச்சு சாப்பிடுவேன், இதெல்லாம் ஒரு விஷயமா, நீ உட்காரு அப்படின்னு உங்களை அப்படியே கண்ணாலே உட்கார சொல்ல டக்குன்னு உட்காந்துடுறீங்க. ஸோ உங்கள் அப்பாவோ வந்துட்டு சரிங்க மாப்பிள்ள, அப்போ நான் சாப்பிட்டு கிளம்புறேன் அப்படிங்க. இப்போ என்ன அவசரம், இப்போ தானே வந்தீங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போங்க. ஐயோ இல்லை மாப்பிள்ள, எங்கள் சொந்தக்காரங்களை கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, அதான். அப்படியே சாப்பிட்டுட்டு உங்கள் அப்பா அவங்களே பார்க்க, நீங்களோ அப்படியே மண்டை ஆட்டுறீங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்துச்சு மீனோ. என்ன மாமா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படிங்க. அது மாப்பிள்ள அப்படின்ட்டு அந்த மனுஷனும் தாங்க, ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்க. சாப்பாட்டை முடித்ததும் இப்போ அப்படியே நீங்கள் வந்துட்டு கிச்சனுக்குள்ளே மறுபடியும் போயிடுறீங்க. ஸோ வந்துட்டு ஆஃப்டர்நூனுக்கு ஏதாவது சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இவனும் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்க. உங்கள் அப்பா வந்து தங்கிட்டே இருக்க, சொல்லுங்கள் மாமா அப்படின்னு கேட்குறான். அது மாப்பிள்ள உங்கள் கல்யாணம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி உங்களுக்கு எப்படி கல்யாணம் நடந்திருக்கும் அப்படின்னா, அப்படியே வாங்க குட்டி ஃப்ளாஷ்பேக்கில் போய்ட்டு வரலாம். ஸோ வந்துட்டு ஜிமினும் வந்துட்டு நீங்களும் அதான் நீங்கள் வந்துட்டு இந்த நீட் எக்ஸாமுக்காக தானே வந்திருப்பீங்க. தாங்களோட ஒய்ஃபுக்கும் இப்படி பிரச்சனை ஆகவும் உங்களையும் வந்துட்டு உங்கள் வீட்டில் பயந்துக்கிட்டு உங்கள் அப்பாவுக்கு வந்து என்ன தான் வெளியில் உலகத்துக்கு தெரியாமல் மறைச்சாலும் உங்கள் அப்பா கிட்ட மறக்க முடியாதுல்ல என்ன நடந்ததுன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ உங்கள் அப்பா கலிகாலம் பதறி போயிடாரு, நாடு கெட்டு போச்சு, இதுக்கு மேலே வந்துட்டு நீ படிக்கிறது எதுவாக இருந்தாலும் புருஷன் வீட்டில் போய் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறார். அந்த டைமில் நீங்கள் ஜிமின் கிட்ட லவ்வை கூட சொல்லலை, உள்ளுக்குள்ளே ஒரு அஃபேர், அவன் மேலே ஒரு லவ் வந்திருக்கும், அதை இன்னும் வெளியே காட்டல. அவனுக்குமே அப்படி தான், அவனும் இது வரைக்கும் லவ்வை சொன்னதில்லை. ஸோ வந்துட்டு லவ்வே 2 பேரும் சொல்லிக்காத பட்சத்தில் எப்படி வந்துட்டு வீட்டில் சொல்ல முடியும், பயமாக இருக்குது. நம்ம லவ் பண்ணுறோன்னு சொல்லி அவருக்கு இது அந்த மாதிரி எந்த ஃபீலிங் இல்லைன்னா என்ன பண்ணுறது. அதே சமயம் இந்த கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்கவும் மனசில் அழகியாக வருது. உங்கள் அப்பா கிட்டே எவ்வளோ போராட, உங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, ஸோ உங்கள் குழந்தையோட இருக்காங்க. அவங்கக்கிட்ட அக்கா நீயாச்சும் சொல்லு எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா கிட்டே பேச, உங்கள் அக்காவோ நான் என்ன செடி சொல்லுவேன், எது சொன்னாலும் அப்போ தான் கேட்க மாட்டேங்கிறாங்களே, நானும் சொல்லி பார்த்துட்டேன் பிள்ளை, சொல்லாமையா இருப்பேன்,
நீ தான் இப்படியே ஒத்த பிள்ளையோடு நின்றுப்பட்ட, உன் தங்கச்சி வாழ்க்கையை நல்லா இருக்கட்டும், செத்த ஒதுங்கி நில்லுன்னு சொல்லிவிட்டாரு. இதுக்கு மேலே நான் பேச முடியாதுடி அப்பக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி உங்கள் அக்காவும் சொல்ல, என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எவ்வளோ கதறீங்க. வேணாம்ப்பா ப்ளீஸ், நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. நீ படிக்க வேணான்னு சொல்லலை கண்ணு, படிப்புக்கான அத்தனை செலவையும் அப்பா பண்ணுதேன், ஆனால் அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்க கண்ணு, கல்யாணம் பண்ணிட்டு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு அப்பாவாக ஒரு தவிப்பு ஓகே, பட் அதே சமயம் உங்களால் மறுக்கவும் முடியல, என்ன பண்ணுறதுல அழுகையாக வருது. ஸோ இப்படி டே ஸ்கிப்பாக அவங்களுக்கு மேரேஜ் அப்படியே வந்துட்டு மணவரை கூட்டிகிட்டு வர அப்படியே ஒன்றுமே சொல்ல முடியாத நிலமையில் இருக்கீங்க. பக்கத்தில் மாப்பிள்ளைக்கும் வந்துட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கான். உங்களுக்கு அழுகையாக வருது, கையில் இருக்க பாய்சனை பார்க்குறீங்க. கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, கண்டிப்பாக அதை குடிச்சிட்டு செத்துருவேன். கடவுளே, ஏதாவது கடைசி நேரத்தில் மிராக்கள் நடக்கக்கூடாதா? யாரப்பா இந்த கல்யாணத்தை நடக்க விடாது, எப்படியாவது நிறுத்திடு. என்னால் யாருக்கிட்டையும் தகவலும் சொல்ல முடியல. என் அப்பாவை நினச்சாலும் பாவமாக இருக்குது, எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ட்டு அப்படியே வந்துட்டு கதறிக்கிட்டு இருக்கீங்க. எதுவுமே யாருக்கிட்டையும் சொல்லாமல் எப்படி மாறும்? ஸோ தாலி ஐயர் நீட்டா மாப்பிள்ளையோ வாங்கி கட்ட வந்தவன் அப்படியே கட்டாமல் அந்த தாலி உங்கள் மடியில் பொத்துன்னு விழுக ஒன்றும் புரியாமல் நீங்கள் பார்க்குறீங்க. அவனும் அப்படியே சாயிறான். ஸோ எல்லோரும் ஐயோ என்னாச்சு மாப்பிள்ளைக்கு என்னாச்சுன்ட்டு, அது வேறு கிராமம், ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி ஐயோ மாப்பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு, இந்த பிள்ளைக்கு ஏதாவது தோசம் கீசம் இருக்கும் போல் ஆளுக்கு பேச அவங்க அப்பாவுக்கும் ஒரு மாதிரி பதறிடுது. ஸோ மாப்பிள்ளை வீட்டில் உண்மையை சொல்லாமல் மறைச்சி தான் கல்யாணம் பண்ண வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு வந்துட்டு ஹார்ட்டில் ப்ராப்ளம், இது கிராமம் இல்லையா? ஸோ அவங்களாம் வந்து டாக்டர் அப்படின்லாம் பார்க்கறத விட்டுட்டு ஜாதகம் பார்த்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க, மாங்கல்யம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா இவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எதுவும் ஆகாது, ஆயுசு கூடி அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு மூட நம்பிக்கையில் இப்படி கல்யாணம் பண்ண வந்து அந்த பையனுக்கு கடைசியில் வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளம்னால இறந்து போயிருப்பான். அப்படியே வந்துட்டு அவனும் இப்போ அங்கே கடக்க மயங்கியிருக்கானா செத்துட்டானான்னு தெரியாமல் எல்லோரும் கதறிக்கிட்டு இருக்க. அந்த கிராமம்னு இல்லை, பொதுவாகவே கல்யாணம்னு என்ன முதல் பலிக்கடா பெண்கள் தானே. இப்போ கல்யாணம்னு இல்லை, ஒரு குழந்தை பிறக்கலாட்டியும் அது பெண் தான். எந்த ஒரு பிரச்சனாலும் அதுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு காரணம். குழந்தை ஒழுங்காக சாப்பிட்லனா கூட நீ ஒழுங்காக சாப்பாடு ஊட்டியிருக்க மாட்டேன் அப்படின்னு நம்மக்கிட்ட தானே வருவாங்க. ஸோ உலகமே பொம்பளைங்கனாலே ப்ளேம் பண்ணும். அதே மாதிரி தான் எல்லாமே அப்படியே வந்துட்டு உங்களே திட்ட உங்களுக்கு அழுகியாக வருது, என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. கல்யாணம் நினச்சின்னு சந்தோஷப்படுறதா, எல்லோரும் திட்டுறதை கேட்குறதா, அப்போ ஒரு பக்கம் நெஞ்சு பிடிச்சிட்டாருன்னு ஒரு மாதிரி பதறிக்கிட்டு இருக்க. வெயிட், நான் டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு. இந்த வாய்ஸை கேட்டிருக்கமே நிமிந்து பார்க்க ஜிமின் உங்களுக்கு அப்படியே வந்துட்டு தாவி ஓடி போய் அவனை இழுத்து, நான் இவரை தான் லவ் பண்ணுறேன், இவளை தான் கட்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லோரும் முன்னாடியும் அப்படியே இழுத்து கிஸ் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஜிமினோ நான் கனவா அப்படின்னு கேட்கும் போது தான் சுயநினைவுக்கே வரீங்க. ஆக்சுவலி நீங்கள் கனவு தான் கண்டிருப்பீங்க. ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி அத்தனை பேர் முடியும் லவ்வாக சொல்கிற மாதிரி அத்தனையும் கனவு மனசுக்குள்ளே அத்தனையும் தோணுது. பட் திரும்பி பக்கத்துக்குள்ளே மாப்பிள்ளைக்கு பதிலாக இப்போ ஜிமின் ஒன்றும் புரியாமல் பார்க்க, நீ வேணா நமக்கு என்னான்னு வந்துடலாம், என்னால் அப்படி இருக்க முடியாது, கல்யாணம்னு இப்போ தாண்டி தெரியும், முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு வரவேற்றுக்க மாட்டேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இங்கே வந்து மனவர விளைவுக்கு வந்து உட்காண்ட்ட அப்படிங்க அப்படின்ட்டு நீங்கள் இன்னும் அப்படியே ஆச்சரியத்திலே பார்த்துட்டு இருக்க. என்ன அப்படிங்கிறான். ஏன் இங்கே இருந்தால் நான் காணோன்னு தெரியும், தோ அவனை தூக்கிட்டு போகிறாங்க பாரு, டெட் பாடியா, அவங்க கூட போறியா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்க, இல்லை கையில் என்னடி அது ஒழுங்காக காட்டு அப்படியே எடுத்து காட்டுங்க. பாய்சன். ஓ, கல்யாணத்தை நிறுத்துகிற அளவுக்கு தைரியம் இல்லை, சாகுறதுக்கு தைரியம் இருக்குது. அது அப்போ பாவம், நீ செத்தா மட்டும் அவருக்கு அழுவ மாட்டாரா? ஆமாம் இல்லை போடி முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க, இந்த பொண்ணை இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் வரும்போதே தாலியோடு தான் வந்திருப்பான். பேக்கெட்லேருந்து தாலி எடுக்க, என்ன எல்லாத்துக்கும் ரெடியாக வந்தியலா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க, ஒன்றை மாதிரி தான் நான் கிடையாது, நான் லவ் பண்ணால் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நான் உண்மை இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அழகியோடு பார்க்குறீங்க. அதை நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி அவனும் அதை நடத்தி காட்டிட்டேடி மணவர வரைக்கும் வந்து விட்டி அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே முறைக்க, உங்களால் எதுவும் சொல்லவும் முடியல, வந்துட்டிங்கள உண்மை தானே, தலை குனிஞ்சு அப்படியே தாலியை வாங்கிக்க, தலை நிமிந்து வாங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கட்டுறான். நீங்களும் அழகியோடு அவனை பார்க்க தாலியை கட்டி முடிச்சவனும் உங்கள் கையை பிடிச்சி, அங்கிள் இப்போ படிச்சிட்ருக்கா, ஸோ படிப்பெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் என் கூட கூட்டிகிட்டு போகிறேன், அது வரைக்கும் இவள் ஹாஸ்டலில் தங்கி அங்கேயே படிக்கட்டும், என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னவன் தான் அப்படியே உங்கள் அப்பா கிட்டே சொல்லிவிட்டு உங்களை கையை படித்து கூட்டிகிட்டு போவோம். உங்கள் அப்பாவோ, இல்லை தம்பி உங்கள் குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வருமானு தெரியல, நீங்கள் இன்னும் ஃபேமிலிக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்பா வந்துட்டு ட்ரை பண்ணுறாரு. பட் ஜிமினும் என்னோடய விருப்பம் தான் இங்கே முக்கியம், என் ஃபேமிலிக்கிட்ட நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் ஹாஸ்டல்லையும் அவன் வந்துட்டு தனியாக தங்கியும் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லை ஃபேமிலிக்கிட்டேயும் சொல்லிட்டான். ஆனால் ஃபேமிலி என்ன சொன்னாங்கன்னு இப்போ தெரிஞ்சிடும். ஸோ உங்கள் அப்பாவும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்க, சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு கேட்குறான். அது தம்பி
உங்கள் வீட்டில் பேச போயிருந்தேன். ஏன் அங்கிள்? அது பொண்ணுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகி இப்போது 1 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் 3rd இயர் படிக்கும்போது கல்யாணம் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ நீங்கள் 4th இயர், இன்னும் 1 வருஷம் இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் தானே படிச்சுட்ருக்கீங்க. அதனால் போய் அவங்கக்கிட்ட பேச போனேன். அவிய என்ன சொன்னாங்க அப்படின்னு அவன் கேட்குறான். அது எங்களுக்கே தெரியாமல் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது. அவன் ஏதோ பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருப்பான். நாங்கள் வேணால் அந்த பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடுறோம். அந்த பொண்ணோட வாழ்க்கை அதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ அது நாங்கள் பொறுப்பு. வேற ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்கிறோம். என் பையன் ஏற்றுக்க மாட்டான், அத்து விட்டுறோன்னு சொல்லிட்டாங்க மாப்பிள்ள. சொல்லும் போதே உங்கள் அப்பாவுக்கு வலிக்குது. அப்படியே அழுறாரு. உங்கள் அப்பா பேசுறது கேட்டால் அப்படியே வெளியில் வந்திருப்பீங்க. உங்கள் கல்யாணம் டியர்ஸ் அப்படியே நீங்கள் அழுகையோடு உங்கள் அப்பா பார்க்க அவரும் அப்படியே அழுதுட்டுருக்காரு. ஜிமின் உங்களே தான் பார்க்குறான். அப்போ கூட நான் லவ் பண்ணுறேன் அதெல்லாம் சொல்லலை. அந்த மனுஷன் கதறிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவனுக்கு கோவம் வருது. ஏய் அப்படின்றதும் அப்படின்னு பயந்து போய் பார்க்குறீங்க. தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்றதும் இதோ அப்படின்னு ஓடி போய் தண்ணியை கொண்டு உங்கள் அப்பா கிட்டே நீட்ட அவரும் வந்துட்டு அப்படியே குடிச்சிட்டு என் பொண்ணோட வாழ்க்கை மாப்பிள்ள அப்படின்ட்டு அந்த மனுஷன் கதற. மாமா, அவங்களோட டிசிஷன் அவங்க சொல்லிட்டாங்க. நான் தானே சொல்லணும். நான் தானே உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்கிறேன், இனி என் பொண்டாட்டி என் கூட தான் இருப்பா. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள சொல்லுதியே அப்படின்ட்டு அவர் கொஞ்சம் பதறாரு. ஆமாங்க மாமா, இத்தனை நாளாக விட்டு வச்சது அவள் படிக்கிறா அப்படிங்கிறதுக்காக தான். மற்றபடி நான் அவளை பிரிஞ்சு போகணுன்னு நினைக்கவே இல்லை. அவள் தான் என் பொண்டாட்டி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி. அதுதான். அதனால் இதுக்கு மேலே அந்த பேச்சு வேணாம். நீங்கள் இருங்க, சாப்பாடு செஞ்சுட்ருக்கீங்களா அப்பாவுக்கு அப்படிங்கிறாரு. அப்படின்னு கேட்டதும் இல்லை நான் அப்பாவோட கிளம்பிடலான்னு, உங்களுக்கு மட்டும்தான். பரவாயில்ல சேர்த்து செய் அப்படிங்கிறான். அப்படிங்க. இல்லைடா கண்ணு, அப்பா கிளம்புதேன், உனக்கு ஒரு நல்லது நடக்கணுமே தான் வந்தேன். அதான் மாப்பிள்ளை மட்டும் சொன்னதுக்கப்புறம் நான் இங்கே நின்றுக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. அப்பா கிளம்புறம்மா அப்படிங்க. ஆமாம் ஈவினிங் போகலாம். இல்லை மாப்பிள்ளை, ஒரு சொந்தக்காரர்களா பார்க்க வேண்டி கிடக்கு, பார்த்துவிட்டு அப்படியே கிளம்பிடுறேன். சரி பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிவிட்டு அவங்க பக்கம் அப்படியே திரும்புகிறான். ஆத்தி அப்படின்னு இருக்கு. சாப்பாடை ஷேர் பண்ணிக்கலாம்ல? இல்லை எனக்கு மட்டும் வச்சேன்டி, அது ஷேர் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறான். சரி அப்படிங்கிறீங்க. மனசெல்லாம் எது இவரோட குப்பை கொட்டணுமா? கடவுளே, காலேஜ்லேயே கோத்து விட்டு படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்காரு, இப்போ இங்கே வேற. அப்படி நான் என்ன கேட்டேன் பிள்ளையரப்பா, உன்னை இன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்க்கல, அதுக்காக இவர்கிட்ட இப்படியா கொத்து விடுவேன்? ஏதோ அறியாப்பில்ல தெரியாமல் அவர் மேலே உள்ள ஆசையில் அவர் கூடயே இருக்கணும், கண்ணை பார்த்துட்டே இருக்கணும்லாம் வேண்டி வச்சுட்டேன் தான். அதுக்கு நீ இப்படியா என்கிட்ட தூக்கி வர கொடுப்ப? ஐயோ பார்த்தாலே பயமாக இருக்கே. காலேஜ்லேயே படுத்து எடுப்பார், இங்கே சொல்லவே வேணாம், தொக்கா மாட்டிக்கிட்டேன். ஏன் பிள்ளையாரப்பா இப்படி பண்ணுற? என்னை கோத்து விட்டு வெடிக்க பார்க்குறதே உனக்கு வேலையாக இருக்குது. நான் தான் லூசுத்தனமாக எதையாவது வேண்டி வச்சா அதில் தேவையான ஆணி எது, தேவையில்லாத ஆணி எதுன்னு நீயே பிரித்து பார்த்து எனக்கு நல்லது பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி வசமாக சிக்க வச்சுட்டே. ஐயோ இவராது பரவாயில்ல, இவங்க குடும்பம் ஒன்று இருக்கே, ஆத்தாடி ஆத்தா நினச்சாலே கண்ணை இரட்டிகிட்டு வருது. கல்யாணம் ஆன முதல் உங்களை கூட்டிகிட்டு போய் வீட்டில் தான் நின்று இருப்பான். அவங்களோ யார் இவ என்ன ஏதுன்னு கேட்டு வாழ்னு கத்தி, அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் காசு கௌரவம் அதான் முக்கியம். ஸோ வந்துட்டு யாருன்னே தெரில, அதுவும் ஒரு கிராமத்து அவ்வளோ வந்து வசதி இல்லாத வீட்டிலேருந்து கட்டிட்டு வந்துட்டாரு. வாழ்னு கத்திப்பாங்க. ஜிமினோ ஒரே வார்த்தையா இவ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னா ஓகே நாங்கள் வெளியே வந்துக்கிறோன்னா அவனு வந்து உங்களை ஹாஸ்டலில் தங்க வச்சு தனியாக தான் இப்போ வரைக்கும் தனியாக தான் இருக்கான். ஸோ இதுக்கடையில் 1 வருஷம் ஆயிடுச்சு. உங்கள் அப்பாவுக்கு வந்து கிராமத்தாளுங்கள எங்கே பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போயிருமோங்கிற பயம், அதனால் ஓடி வந்துருப்பார். ஸோ இப்போ இதெல்லாம் நடந்ததுங்களோ, ஐயோ அந்த கும்பல் வந்துச்சுன்னா அன்னைக்கே அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. ஐயோ இன்னைக்கு நான் அவ்வளோதான் காலி, நல்லா வச்சு செஞ்சுட்டேன் அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கீங்க. நீ கனவு கண்ணு முடிச்சிட்டினா வெளில போகலாமா அப்படின்னு ஜிமினோட வாய்ஸ் கேட்டு அப்படின்னு திரும்புறீங்க. அவன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்க. என்ன அப்படிங்கிறீங்க? இல்லை இப்போ ஹாஸ்டலில் போய் வெக்கேட் பண்ணிவிட்டு உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் அதான். இல்லை இன்னும் 1 வருஷம் தானே? 1 வருஷம் கழிச்சும் நான் தானே உன் புருஷன். ஆமாம் அப்படியே கிட்ட நகர்ந்து வர, அப்படியே நீங்கள் அந்த சமயத்துக்கு அப்படியே மோதி நிற்கிறீங்க. 2 பேரும் பாடியும் டச் ஆகிற மாதிரி கிட்ட வந்து அவனும் அங்கே இருக்கிற அப்படியே உங்கள் கை இடுக்கில் வந்துட்டு கையை விட்டு தண்ணி எடுக்க, இதை இங்கேருந்து எடுக்கணுமா அப்படின்னு விறுவிறுக்க நீங்கள் அவனை பார்க்க வெளியே வெயிட் பண்ணுறவா அப்படின்ட்டு போக ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறீங்க. ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி இனிமேல் வீட்டிலே வச்சுக்கிறேன் வெக்கேட் பண்ணி கூட்டிகிட்டு வரான். வரும்போது தான் அந்த பக்கத்து வீட்டு அக்கா பார்க்குறாங்க. ஸோ ஜிமின் வீட்டு பக்கத்தில் குடியிருக்கிறவங்க அப்படியே என்ன ஜிமின் தம்பி பொண்ணோடலாம் வரீங்க? இது வரைக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அவன் பேச்சில் இருந்தால் தெரியும், கல்யாணம் ஆன விஷயம் யாருக்கும் தெரியாது. அவனும்
இது என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல, எதை தம்பி உனக்கு கல்யாணம் ஆச்சா, இவ்வளோ நாளாக நாங்கள் பேச்சுலர் நினச்சிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்ல, ஆமாம் அது 2 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கா உள்ளே போக நீங்கள் தான் அப்படியே நின்றுறீங்க. ஏன்னா அந்த அக்கா பொண்ணு அப்படின்னு கூப்பிட்டதும் சொல்லுங்கக்கா அப்படின்னு, உன் பேர் என்னம்மா அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அது அப்படின்னு சொல்லறதுக்கு முன்னாடி அடுத்த கேள்விக்கு போயிட்டாங்க, எப்போ கல்யாணம் ஆச்சு ஏது அடா ஏன்க்கா அது வேறு அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணோம். எது ப்ரொஃபஸரோட அவரா, சூப்பர் கதையாக இருக்கும்போதே சொல்லு. அது பெரிய கதைக்கா சொல்ல முடியாது, அப்போ சின்னதாக சொல்ல எப்படி கல்யாணம் ஆச்சுன்னா சொல்ல. அதுவா, அப்புறம் நானும் லவ் பண்ணோம், எங்கள் 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கலை, அதான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பாதி போய் பாதி உண்மை அடிச்சு விடுறீங்க. ஐயோ ப்ரொஃபஸர் அப்படி? ஆமாம், அவிகளுக்கு நான்னா ரொம்ப இஷ்டம். அது சரி. அப்புறம் ஏம்மா இத்தனை நாளாக இங்கே இல்லை? அதான் சொன்னேனே, வீட்டுக்கு தெரியாமல் கிளம்புனா விடுவாங்களா? 2 பேர் வீட்லேயும் பெரிய பிரச்சனை. ஒரு வழியாக எங்கள் வீட்டில் என் அப்பா மட்டுங்கிறனால ஒத்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் பெரிய இடம், ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் என்ன, ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போய் அவள் படிக்கிற வரைக்கும் ஹாஸ்டலில் இருக்கட்டும்னு ஹாஸ்டலில் விட்டு இவிய எப்படி இங்கே வந்து தனியாக இருந்தாங்க. அப்புறம் இந்த அக்கா என்ன இப்படி கதை கேட்குதுன்ட்டு நீங்களா? அப்புறம் இப்போ எதுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அப்படின்னு யோசிச்சுட்டு, அது அவங்களால் இதுக்கு மேலே தனியாக இருக்க முடியாதான். எனக்கும் இன்னும் 1 வருஷம் தான் படிப்பு இருக்குது. சரி தனியாக இருந்து கஷ்டப்படுறேன், நீங்கள் கூடவே வந்துருண்டாங்களா. எனக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்படி பிரிஞ்சு இருக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. அத்தே அவங்க கூப்பிட்டதும் நானும் வந்துட்டேன். அது சரி. ஆமாம் அப்படித்தான் இருக்கணும். ஏம்மா இப்படி வந்தால் தானே அவங்க வீட்டில் உள்ளவங்களும் பார்த்தா நீங்கள் 1 மணி நேரம் இருக்கிறத பார்த்து மனசு இறங்குவாங்க. நீ அங்கேயும் தம்பி இங்கேயும் இருந்தா வேலைக்காகுமா என்ன? சரி கண்ணு, கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லு. நீங்கள் 1000 கேள்வி கேட்டீங்க, எதுக்கா அப்படின்னு நீங்கள் முழிக்க. தான் கண்ணு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஜிமின் உள்ளேருந்து அம்மோ அப்படின்னு கத்துறான். ஐயோ என்ன இவரான இப்படி கூப்பிட்றாரு? இது வரைக்கும் ஜிமின் அப்படி கூப்பிட்டதில்ல. புதுசாக கூப்பிடும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது உங்கள் வீட்டில் கூப்பிட்ற செல்ல பேர். ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்காகி நிற்க, என்னம்மா உன் பேர் அம்முவா, இல்லை இது ப்ரொஃபஸர் கூப்பிட்றதா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிண்டல் பண்ண. ஐயோ போங்கக்கா, அது அவிய செல்லமாக கூப்பிட்றதா. என் பேர் ஹீரா, நல்ல பேருத்து அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தவனோ, உனக்கு எங்கே வந்தாலும் வளவலன்னு பேச்சு மட்டும் அடங்காதா அப்படிங்கிற மாதிரி உங்களை மறுக்க நீங்கள் குடுக்குடுன்னு உள்ள ஓட அவனும் வெளியே வர 2 பேரும் ஒருத்தர் மோதி அப்படியே வந்து அவங்க ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே கிட்ட நெருக்கி நிறுத்தியிருக்கான். நீங்கள் அவனையும் பார்க்க அவனும் உங்களே பார்க்க. என்ன பண்ணிகிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? மொத்த கதையை ஒப்பிச்சிட்டியா? ஆத்தி அம்பட்டெல்லாம் சொல்லலை, கொஞ்சம் தான். மிச்சம் வை, ஊர்லேருந்து எல்லாம் கிளம்பி வருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட பேசணுமே. என்னை கோத்து விடுறதே உங்கள் வேலை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சரி உன் திங்ஸ் எல்லாம் எடுத்து வை அப்படிங்கிறான். இந்த ரூமில் வச்சுக்கிட்டா அப்படின்ட்டு உங்கள் அப்பா இருந்தாலும் தங்கியிருந்தார்ல, அந்த ரூமை கேட்குறீங்க. ஏன் இதுக்கு மேலேயும் மேடம் தனியாக தான் இருப்பீங்களோ? 1 வருஷத்துக்கு மேலே தனியாக இருந்தது பத்தலையா? என் கூட இருக்கிறதுக்கு என்னவா அப்படின்னு கொஞ்சம் கிட்ட நெருங்க. அதே ப்ரொஃபஸர் பக்கா மூட்டில் இருக்காரு போல். நான் இல்லைப்பா அப்படின்ட்டு இதுக்கு மேலே என்ன ஏதாவது பேசுவான்னு கொடுன்னு திங்ஸ் எடுத்துக்கிட்டு அவன் ரூமுக்கே ஓடிடுறீங்க. போன நீங்கள் எம்மாடியோ இது நடத்து வர ரொம்ப ஹோரா பண்ணுறாரு. இது சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்து கபோர்டை திறக்க அங்கே வந்துட்டு உங்களுக்காக நான் ப்ளேஸ் ஒதுக்கி வச்சுருக்கான். சார் உள்ள வேகமாக வந்து இதைத்தான் பண்ணாரா, நம்ம தான் மக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வாத்தியார் புள்ள மக்கும்பாங்க, இங்கே வாத்தியார் பொண்டாட்டி மக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் அடிக்க வச்சுட்டு உங்கள் பேக் எடுத்து செல்ஃபில் மேலே வைக்கலான்ட்டு ஸ்டூல் எடுத்து போட்டு மேலே ஏறி அப்படியே வச்சிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஜிமின் இவ இன்னும் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர நீங்கள் கையத்துக்கு அப்படியே வச்சுட்டு இருக்கனால அவங்க ஹிப் அப்படியே தெரியுது. அதை அப்படியே அவன் பார்த்துட்ருக்க. ஒரு பேக்கை வச்சுட்டு இன்னொரு பேக் எடுக்க கீழே குனிஞ்சு மறுபடியும் அதை எடுத்து நீங்கள் வைக்கும்போது குனிஞ்ச அந்த நேரத்தில் லோனேக்கு உள்ளுக்குள்ளே எல்லாம் தெரிய அவனுக்கும் ஐயோ படுத்துறாளே அப்படின்னு இருக்கு. அவனும் அம்மோ அப்படின்னு கத்தா அவ்வளோதான் பதறிடுறீங்க. எடுத்து வைக்க போன பேக்கு தம்முன்னு உங்கள் தலையிலே விழுக்க அப்படின்னு நீங்கள் கீழே விழுக போக விழுந்து வாரிடாத அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க, எது நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானடா என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். பின்னாடி வந்து நின்று பேய் மாதிரி பேனு கத்தி என்னை பயமுடுத்தி பேக்கை என் தலையில் தள்ளி விட்டதும் இல்லாமல் நான் வேண்டாத வேலை பார்க்குறேன்னா போய் அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முன்னு ஏதோ மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க. இறங்க அப்படின்னு கை கொடுத்தவனும் நீங்கள் இறங்குனதும் மனசுக்குள்ளே என்ன தானே கழுவி ஊற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு கரெக்டாக கேட்க திருன்னு முடிக்கிறீங்க. போய் திட்டமானா இல்லையே நடிக்காதடி, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கும் தெரியும், எனக்கு உங்களை இன்னும் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அப்போ வந்துட்டு அப்படியே அவனுக்கு கால் வருது. 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணுறான். வேறு யார், இந்த பக்கத்துலேருந்து அவன் பாட்டி தான். ஸோ என்ன கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தவங்களோ நீங்கள் வந்திருக்கீங்கிறது சூசகமாக கேட்குறாங்க. என்னப்பா இந்த பக்கமே வரமாட்டேங்கிறாங்க, இப்போ தானே பாட்டி வந்துட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒண்டிக்கட்டையாக இருக்கிறவன் சும்மா வர்றது
பாட்டி எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுவீங்கன்னு தெரியும், பக்கத்து வீட்டு அக்கா பற்ற வச்சுச்சா, அவன் எதுக்கு வந்து உங்களை அக்கம் பக்கத்தை பேச வேணான்னு சொல்கிறான்னா இதுதான் என்ன நடக்குதுங்கிறத அங்கே அவங்க பாட்டி ஸ்பை வச்சுட்டு போன அந்த ஸ்பை அந்த அக்கா தான். ஸோ அவங்க என்ன நடந்தாலும் அவங்க அப்படியே போட்டு கொடுத்துருவாங்க. மற்றபடி நல்லவங்க தான். என்ன இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இது ஜிமினுக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் வந்த செய்தி அங்கே பற்ற வச்சுட்டாங்கன்னு புரிஞ்சிருச்சு. ஸோ புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. அப்போ எல்லாம் தெரிஞ்சு தானே கண்ணா பேசுகிறேன் அப்படின்னு. ஆமாம் பாட்டி, ஏன் விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு எப்படி சஜஷன் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏன் கண்ணா, நாங்கள் ஆசைப்படக்கூடாதா? நாங்கள் பார்த்து வளர்த்த பையன் நீ, உன்னை பார்த்து பார்த்து படிக்க வச்சுருக்கோம். நம்ம எப்பேற்பட்ட இடம், நீ போய் சாதாரண ஒரு பொண்ணை நிறுத்துங்க பாட்டி. அவளை லவ் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவள் தான் என் பொண்டாட்டி. இதுக்கு மேலே எதுவும் இல்லை, நேரில் வாங்க பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபோன் காலை கட் பண்ண. நீங்கள் இங்கே உள்ளுக்குள்ளே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு காலையிலேருந்து பேச முடியலன்னு கால் பண்ணியிருக்கீங்க. அப்போ வந்துட்டு மியா ஸ்வீட்டி 2 லூஸும் அப்படியே வந்துட்டு அட்டன் டயத்தில் வந்துட்டு பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் ஏய் ஒவ்வொருத்தையாக பேசுங்கடி அப்படிங்கிறீங்க. ஏய் காலையிலேருந்து எங்களை வந்துட்டு இப்படி இது பண்ண விட்டுட்டு எங்கடி போன நீ? நாங்களும் அவளுக்கு பர்த்டேன்னு செலிப்ரேட் பண்ணலான்னு ஆசையாக கிளம்புனா நாங்கள் 3 பேர் தான் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டேயோட ஒய்ஃபும் வந்துட்டு அதில் கலந்துக்கிறா. ஸோ 3 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ டேயோட எனக்கு குழந்தைங்க அழுகுது, இருங்கடி நான் பார்த்துட்டு வரேன். நீங்கள் வந்துட்டு ஹாப்பி பர்த்டேடி, சாரிடி வர முடியல அப்படின்னு சொல்ல. பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியும் உன் சுச்சுவேஷன், அவளுக்கு மட்டும் தெரியும் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்காது, மற்ற யாருக்கும் தெரியாது. ஸோ அவளும் வந்துட்டு குழந்தைங்க அழுகிறனால சொல்லிவிட்டு அவள் வந்துட்டு காலை கட் பண்ணிடுற. நீங்களும் வந்துட்டு இதுங்க 2 லூசு டைம் பேசுகிறீங்க. மியாவும் ஸ்வீட்டியும் வந்துட்டு மச்சான் ஏன் வரல அப்படி இப்படின்னு கேட்க. அதை ஏண்டி கேட்குறீங்க? நான் சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. நம்புற மாதிரி சொல்லு மச்சான், நம்புகிறோம். சரி நீங்கள் வாயால் சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு ப்ரூஃபோடு சொல்கிறேன். நீங்கள் வேணால் வீடியோ கால் வாங்க. நான் இப்போ என் மாமியார் வீட்டில், ஐ மீன் என் புருஷன் வீட்டில் இருக்கேன். வாட், கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? பகல் கனவு கண்டியா? ஐயோ, இப்போ உன் புருஷன் ஜிமின் சார்னு சொல்லுவியே, எங்ககிட்டே வா. இந்த கதையை தானே பல வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கு. பைத்தியம் சொல்லுங்களா? அவர் எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் நிஜமாகவே அவர் என் ஹஸ்பண்ட் நம்புங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன கதறினாலும் இந்த லூஸுங்களும் நம்பவே மாட்டேங்குது. ஏன்னா கொஞ்சம் முன்னாடி தான் ஜிமின், ஆமாம் நீ ஏன் யார்கிட்டையும் நம்ம கல்யாணம் ஆனதை சொல்ல அப்படின்னு கேட்டிருப்பான். நீங்களே சொல்லாத போது நான் எப்படி அதை சொல்ல முடியும்? அதான் உங்களுக்கு எதுவும் அதனால் பிரச்சனை வருமோன்னு தான் சொல்லலை. உங்களுக்கே சொல்லணும்னு தோன்றப்ப சொல்லுங்கன்னு விட்டுட்டேன். அது சரி, அப்போ நான் சொல்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை அட்வான்டேஜாக வச்சுக்கிட்டு நம்ம புருஷன் தானே ப்ரொஃபஸர்னு இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. அதுதான் எனக்கு பிடிக்காது. இருக்க மாட்டேன். எது நீ தானே ரொம்ப நல்லவ தான் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசியிருப்பான். அதெல்லாம் நினச்சி தான் இப்போ ஏதாவது இந்த லூசுங்க கிட்ட உண்மையை சொல்லிடணும்னு நினச்சிருப்பீங்க. முதல்லேருந்து அவனை வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் வந்து அவன் உங்களை லவ் பண்ணுறான், நீங்கள் ப்ரூஸ் அதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்க மாட்டீங்க. இப்போ சொல்லலாம்னா அந்த லூசுங்க நம்ப மாட்டேங்குது. நீங்கள் அதனால தான் வீடியோ காலே பண்ணி அவங்கக்கிட்ட, இங்கே பார்த்தீங்களா இது யார் ஃபோட்டோ? ஏய் யார் வீட்டில் எடி இருக்கா? வீடு புதுசாக இருக்குது. ஏய் யார் வீட்லையோ போய் ஜிமின் சார் ஃபோட்டோ சுட்டு வச்சுட்டு பேசிட்டு இருக்க. ஆடா லூசுங்களா, எனக்கு எப்படி கூமூட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களா அப்படின்ட்டு இருக்கு உங்களுக்கு. அப்படியே நீங்களாம் டாக்டருக்கு தான் படிக்கிறீங்களா? கொஞ்சம் கூட அறிவில்லை, யோசிக்கவே மாட்டிங்களா? நாங்களாம் யோசிப்போம், நீ பொய் சொல்கிற. ஐயோ, ஃபோட்டோ வச்சா நம்ப மாட்டிங்களா? சரிடி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்து, இதோ இங்கே பார், இது ஜிமின் சாரோட ட்ரெஸ் பார்த்தா தெரியுதுல. அடிப்பாவி, இதை கூட சுட்டியா? அப்படியே பைத்தியங்களா? ஐயோ எனக்கு வரும் ஆத்தத்துக்கு அப்படின்ட்டு ஒரே வழி அவரை காட்டிட வேண்டியதான் அப்படின்ட்டு மெதுவாக எட்டி பார்க்க அவனும் வந்துட்டு அந்த பாட்டிகிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாள். ஸோ அந்த டைம் அப்படியே மெதுவாக வந்து அம்மோ அப்படின்னு கூப்பிடுறீங்க. டக்குன்னு ஜிமின் திரும்ப பாருங்கடி இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு காட்ட, அதே உண்மையிலே ஜிமின் சார் அப்படின்னு 2 பேரும் அட்டன் டயத்தில் காலை கட் பண்ண. இங்கே பேசிகிட்டு இருந்த ஜிமினோ பாட்டிக்கிட்ட பேசிட்டு காலை கட் பண்ணவும் கரெக்டாக இருக்குது. ஸோ நீங்களோ லூசுங்களா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும்போதே ஏன் கூப்பிட்ட அப்படின்னு ஜிமின் கிட்ட வர, அது இல்லை இவங்கக்கிட்ட நான் சொன்னேன் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் என் ஹஸ்பண்ட் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாளுங்க, அதான் வீடியோ காலில். சரி மறுபடியும் கூப்பிடு. சரி அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க, எடுக்கவே இல்லை. அப்புறம் 2 வாட்டி கூப்பிட எடுத்துடுறாளுங்க. நிஜமாவே அது ஜிமின் சாரா? நான் என்ன பொய்யா சொல்கிறேன் வேணா பாருங்கள் அப்படின்னு இப்போ நீங்கள் காட்ட கான்ஃபரன்ஸில் அவளுங்க 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டு கான்ஃபரன்ஸ் காலில் தான் பார்த்துட்டு இருக்காளுங்க. அவளுங்களுக்கோ அல்ல சார் அப்படிங்க. ஓகே பட் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் வீட்டோட முடிஞ்சிடும், மற்றபடி வெளியிலலாம் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கூடாது, புரியுதா அப்படின்னு அதுங்களையும் சேர்த்து மிரட்ட. ஓகே சார் அப்படின்னு 2 பேரும் காலை கட் பண்ணிவிட்டு ஆத்தாடி அப்படின்னு இருக்குது. இங்கே நீங்களோ அப்படியே ஜிமின் பக்கம் அப்படியே திரும்ப இப்போ என்ன சொல்லி கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறான். அம்மு அப்படிங்கிறீங்க. அது என்ன? அது நீங்கள் என்ன கூப்பிட்ற மாதிரி நானும் செல்லம்மா பாசம்மா. ஓ அப்புறம் என்னடி அப்படியே எனக்கு என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி பவ்யமாக நடிக்கிறியே, உனக்கு இதெல்லாம் செட் ஆகலை
நாளைக்கு என் குடும்பம் வரும், அந்த கும்பல்கிட்ட நடிச்சு கொட்டு. ஆத்தாடி, ஆஸ்கார் கிடைக்கிற அளவுக்கு நடிக்க முடியாதே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்ப அப்படிங்கிறான். ஐயோ, அதில் கொண்டு போய் என்ன கோத்து விட்டுறாங்களே அப்படின்னு இருக்கவங்களுக்கு இப்போ வராங்கன்னு சொல்லும்போது வயிற்றுல புளிய கரைக்குது. சரி நாளைக்கு வருவாங்க, உங்களுக்கு சமைக்கணும்ல, இங்கே அவ்வளோவா ஒரு திங்ஸும் இல்லை, நீ இருந்தது மதியானம் சமைச்சிட்டல, வா போய் வாங்கிட்டு வரலாம். நானா? பின்ன பக்கத்து வீட்டுக்காரங்களா? நீ தானே என் ஒய்ஃபு, வா நாளைக்கு சமாளிக்கிறத நாளைக்கு யோசிக்கலாம், இப்போ வா அப்படின்னு கூப்பிட. அது எப்படி சட்டுன்னு மாறிடுறீங்க? என்ன அப்படின்னு திரும்ப, இல்லை இப்படி சகஜமா? ஏன் இன்னும் உன் மேலே கோவமாக இருக்குன்னு நினைக்கிறியா? நீ பண்ணதெல்லாம் எனக்கு செம்ம காண்டு தான். ஆனால் என்ன பண்ணுறது, உன் சுச்சுவேஷன் அப்படி. உங்கள் அப்பா சொன்னார் நீ எவ்வளவோ வேணான்னு சொன்னேன்னு, அந்த ஒரு காரணத்துக்காக மன்னிச்சு விடுறேன். அப்பா அப்படின்ட்டு இந்த ட்ரெஸ்ஸு ஓகேவா அப்படின்னு பார்க்குறீங்க. அவனும் உங்களை அப்படியே முறைக்க மாற்றிட்டு வரேன் அப்படின்னு குடுக்குன்னு ஓடி போய் வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு, இது உனக்கு ஓகேன்னு தோணுனா ஓகே அப்படிங்கிறான். உடனே கோவம் வந்துடுவேன் அப்படின்ட்டு ஷால்லாம் நல்லா போட்டு மறைச்சிட்டு வீட்டை பூட்டி அப்படியே வந்துட்டு அவன் இதுக்குள்ளே பைக் எடுத்துகிட்டு வந்து போகலாமா அப்படின்னு உங்களை பார்க்க பின்னாடி ஏறி உட்காந்துக்கிறீங்க உரிமையோட. ஏன் புருஷனை அப்படியே வந்துட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கணும்னு தோணுது, இருந்தாலும் திட்டுவானோங்கிற பயம். ஸோ அமைதியாக தான் உட்காந்துருக்கீங்க. அப்படியே வந்துட்டு 2 பேரும் போகும்போது 2 பேருக்குள்ளே அவ்வளோவா ஒன்றும் பேச்சுவார்த்தை இல்லை. ஸோ அவன் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் நிறுத்திட்டு உள்ளே போக நீங்களும் பின்னாடியே வரீங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, ஏன் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கூடாதா? இல்லை எனக்கு தெரிஞ்ச ஜிம்மினுக்கு இந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கான்னு தெரியல, அதான். தேங்க எப்போ தனியாக போனானோ அதுக்கப்புறம் இதெல்லாம் நானே கற்றுக்கிட்டேன். ஓ சரி தேங்க் விஷயத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்க நீயும், அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தான் அன்றைக்கி சொன்னீங்களே இது, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு திரும்ப இருக்குது. இப்போ நீ என் ஒய்ஃபு அப்படின்னு கிட்ட வரான். அப்படின்னு பார்க்குறீங்க. 2 பேரும் அன்னைக்கு ஹக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹக்கோ கிஸ்ஸோ எதுவுமே இல்லை. கல்யாணமே ஆனதுக்கப்புறமும் கூட ஜிமின் உங்களை முறைச்சி தான் பார்த்துருப்பானே தவிர நல்ல ரொமான்ஸாக பார்த்த மாதிரி உங்களுக்கு ஞாபகம் கூட இல்லை. 2 வருஷமாக இந்த மனுஷன் முகரையை தூக்கி வச்சுட்டு அலையிறானேன்னு பயத்தில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்க உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு அழுகி அடக்கிட்டு கேட்க, ஏய் யார் சொன்னா? அதான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேனே, ஊரடியே தானே உன் கழுத்தில் தாலி கட்டினேன், நீ தாண்டி ஏன் பொண்டாட்டி, நான் ஏன்டி இன்னொரு கல்யாணம் பண்ண போகிறேன்? ஓ அவங்க சொன்னால் மேடம் நம்பிடுவீங்களா? ஓ உங்கள் அப்பா வந்துட்ட வந்து சொன்னதும் அப்போ நீ சந்தேகப்பட்டு தான் வந்திருக்க. ஐயோ அப்படிலாம் இல்லை, அப்படி சந்தேகப்பட்டிருந்தா நான் ஏன் ஹாஸ்டல்லே இருக்குன்னு சொல்ல போகிறேன். இதான் வசதியாக போச்சுன்ட்டு எவ்வளையா கட்டிக்கிட்டுருன்னு அப்படியே ஓடிடலான்னு நினச்சிருப்பேன். தேவையோட பேச கிட்ட நெருங்க, நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் அப்படிங்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். காலேஜில் மட்டும் பார்த்தா அப்படியே இருக்கிற மாதிரி பார்ப்பேன், இப்போ மட்டும் என்னடாங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அவனும் கிட்ட வந்து என்னடி ரொம்ப துள்ளுற அப்படிங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போது என் மேலே நம்பிக்கை இல்லை. அப்படி யார் சொன்னா? அப்புறம் ஏன் நீயா வரல? நீங்கள் தான் கூப்பிடவே இல்லை. ஓ நான் கூப்பிட்டா மேடம் வந்துடுவீங்க. ஆமாம். ஆஹா இது தெரியாமல் போச்சே. சரி இப்போ தானே சொல்லியிருக்க, இதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு கேஷுவலாக எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு 2 பேர் கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுங்க. ஸோ நைட்டுக்கும் டிஃபன் 2 பேர் சேர்ந்து தான் செய்கிறீங்க, சாப்பிட்றீங்க, எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ தூங்க போகணும். உங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது, ஐயோ இந்த நைட்டை இப்படி நான் ஸ்கிப் பண்ணுறது, இனி ஒவ்வொரு நைட்டும் வருமே பயமாக இருக்குது. அவனை அவ்வளோ பிடிக்கும், அவன் மேலே அவ்வளோ ஆசை இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் பேசின வார்த்தைகள் அதை எப்போ நினச்சாலும் பதறுது. பிகாஸ் ஒரு பவுனு கூட சேர்த்து வைக்காமல் வந்திருக்கிறா. அவளுக்கு தாலி கூட நீ கட்டியிருக்க, போட்டிருக்கதெல்லாம் கூட பவுனான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி பேச, அதெல்லாம் தங்கம் தான் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் அப்பாவால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 25 பவுன் போட்டிருப்பார். அவ்வளோதான் அவரால் முடியும். அந்த மனுஷனால் முடிஞ்சது அவர்கிட்ட இருக்கிற வீடு நலன்னு எல்லாத்தையும் அடமானம் வச்சு இத்தனையும் வாங்கியிருப்பார். இதுக்கும் மேலேயும் செய்யணுன்னா அவர் எங்கே போவார்னு நினைக்கும் போதே இவங்களோ ஒரு பெரிய குண்டத்துக்கு 100 பவுனுக்கு குறைவாக போட்டவெல்லாம் எனக்கு மருமகளே கிடையாது. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் ஒர்த்துக்கு வரணுன்னா 100 பவுன் வேணும் ஆயின்னு பேச என்ன பண்ணுறேன்னு தெரியல, அப்படியே அழுகியாக வந்திருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் வந்தாலும் அதே பேச்சு தானே அப்படின்னு ஒரு மாதிரி தான் கலங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்புறம் ஜிமினோ அப்படியே உள்ளே வரான், உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்கள் அவனையும் பார்க்க அவன் வந்து என்ன நாளைக்கு வரும்போது அதை பற்றி யோசிக்கலாம், இப்போ படு அப்படிங்க. அவங்களுக்கு தூக்கமே வரல, அதுவும் புது இடம், பலதும் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்க. ஜிமினோ ஏண்டி என்னை கல்யாணம் பண்ணது உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்க, ஐயோ அப்படிலாம் இல்லை, என்ன சொல்லுதியே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்காக தான் காத்துட்ருந்தேன், நீங்கள் வரல, உங்கள் தாலி என் கழுத்தில் ஏறலைன்னா செத்துருப்பேன். அப்புறம் எதுக்கு இப்படி இருக்கிற? அது உங்கள் வீடு நாளைக்கு தானே வருவாங்க, பார்த்துக்கலாம்.
அவங்களோட நினப்பு நம்ம 2 பேரும் இப்படி தனித்தனியாக இருக்கனால ஈஸியாக பிரிச்சிடலான்னு. அதுக்கு அவங்க நினப்பை பொய்யாக்கணும்ல. நாங்கள் தனித்தனியாக இல்லை, ஒன்றா தான் இருக்கணும்னு காட்டிடுவோமா? என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஷையான்னு பார்க்க, மேடம்க்கு ஒன்றுமே தெரியாதுல்ல ஏண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வரான். உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் நடங்குது. உங்ககிட்ட வந்து உங்க லிப்பில் அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணி என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படியே நீங்கள் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. பயப்படாதடி அம்மோ. இல்லை அம்மோ அது அப்படி நீங்கள் ஆரம்பிக்கும் போதே அப்படியே மறுபடியும் உங்கள் லிப்பில் கிஸ் பண்ணி அப்படியே அவங்க ஒவ்வொரு இடமும் கிஸ் பண்ணி அவங்கக்கிட்ட ஐ லவ் யூ டி, எப்போவும் நீ தான் என் பொண்டாட்டி, அது யாராலையும் மாற்ற முடியாது, இந்த இடம் ஜிமின் உனக்காக பட்டா போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனும் உங்களே பார்க்க நீங்கள் அவனே பார்க்குறீங்க. என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்க, அம்மோ அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு இழுத்து அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ 2 பேரும் அந்த நைட்டை அப்படியே வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அந்த நைட்டை உங்கள் 2 பேத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு அந்யோன்யம், இவ்வளோ நாள் இருந்த லவ்வை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறீங்க. ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கிற காதலை அப்படியே வெளியில் கட்டிக்கிறீங்க. ஜிமினோ சாரிடி, அன்றைக்கி கோமா தான் வந்த கல்யாணத்தை நிறுத்தலையே அப்படின்ட்டு. சரி கடைசி நேரம் வரையும் என்ன தான் பண்ணுறேன்னு பார்த்துட்டு தாலி கட்டலன்னு பார்த்தேன். கடைசியில் நீயுமே சின்ன பொண்ணு தானே, நான் யோசிக்காமல் விட்டுட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் ஒரு வேளை சமாதானம் ஆகி அது வேறு மாதிரி சமாதானமாகி அப்படியே 2-3 டைம் ஜிமின் உங்களோட இருக்க நீங்களுமே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. வலிக்குதாமோ அப்படின்னு ஜிமின் கேட்க, இல்லாமோ அப்படின்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்கா. டோர் நாக் பண்ணுற சவுண்டில் தான் அப்படியே வந்துட்டு ஜிமின் தான் ஃபஸ்ட்டு முழிக்கிறான். நீங்களும் பதறி அடித்து ஆத்தி அப்படின்னு எழுந்து உட்கார, எதுக்கு இப்போ பயப்படுற? இவ்வளோ நேரம் தூங்கிட்டேன்னா உங்கள் வீட்டிலேருந்து வந்திருப்பாங்க போல், அதனால என்ன நடந்தது எதையும் மாற்ற முடியாது, ஃபீல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நீ குளிக்கப்போ அப்படின்ட்டு அவன் உங்களை அமுச்சு விட்டுட்டு ஜிமினா போய் கதவை திறக்கா. மொத்த குடும்பமும் டேராக நிற்கிது. அவங்க தாத்தா பாட்டி அம்மா அப்பா பெரியம்மா பெரியப்பான்னு எல்லோரும் நிற்கிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட எல்லோரும் உள்ளே வராங்க. எங்கே அவ அப்படின்னு பாட்டி வந்தது ஆரம்பிக்க, குளிச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் முடிச்சுக்க, தாத்தாவோ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படிங்கிறார். தாத்தாவை பொறுத்த வரைக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு. அவர் ஒருத்தர் மட்டும் தான் அந்த வீட்லேயே வந்துட்டு மகாலட்சுமி மாதிரி இருக்கா பொண்ணு, எதுக்கு காசு பணம்னு கேட்டுட்ருக்கீங்க, அந்த பொண்ணு நல்லா இருக்குது, குணம் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்ல, நீங்கள் வேலையை பாருமோ உங்களுக்கு தெரியாது எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நிற்கிது. ஸோ இங்கே ஜிமினும் தாத்தாவும் மட்டும்தான் உங்கள் பக்கம் இருக்காங்க. ஸோ நீங்களும் குளிச்சுட்டு பயந்து தான் அப்படியே வெளியில் வந்து எட்டி பார்க்குறீங்க. ஜிமினோ நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், அவங்களுக்குலாம் காஃபி டீ ஏதாவது கொடு அப்படின்னு சொல்லிட்டு போக, நானா இவர் என்ன இவங்கக்கிட்ட என்ன கொத்து விட்டு போகிறாரு? நான் கேட்டதும் அப்படியே அவங்க கிளுன்னு என்கிட்ட காஃபி டீ வாங்கி குடிச்சிடுவாங்க பாரு, எது செஞ்சு கொடுத்தாலும் வேணான்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு பதறிக்கிட்டே போய், சரி கொடுக்க சொல்லிட்டாரு கொடுப்போம், குடிக்கிறதும் குடிக்க அவங்க இருப்போம் அப்படின்ட்டு காஃபி டீ வச்சு கொண்டு போய் கொடுத்தா ஒருத்தர் வாங்கிக்கல. தாத்தா மட்டும் காஃபி எடுத்துக்கிறார். மற்ற எல்லாரும் உங்களை பார்த்து முறைக்கிறாங்க. இவ கேட்ட யார் கேட்டதான், ஏண்டி மருமகளே வந்ததுலாம் சும்மா உட்காந்துருக்கா, உன் பையன் வீடு தானே போய் காப்பி தண்ணியை போட வேண்டியது அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா போய் போடுறாங்க. நீங்களும் அப்படின்னு கஷ்டமாக இருக்குது. ஜிமின் வந்ததும் பார்க்குறான். ஏன் யாருக்கு எதுவும் கொடுக்கலையான்னு கேட்க, இவர் ஒருத்தர் அங்கே பாருங்க அப்படின்னு காட்டுறீங்க. டேபிளில் நீங்கள் போட்டது அப்படியே இருக்குது. ஏன் யாரும் காஃபி டீ குடிக்கல? அதான் குடிச்சிக்கிட்டு இருக்கமேப்பா. ஓ சரின்னு விட்டுறான். உங்களுக்கோ என்ன அவர் கேட்கவே இல்லை அப்படின்னு தான் இருக்குது. சாப்பாடு செய் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறான். நீங்களோ காஃபியே எடுத்துக்கலையாம், இப்போ சாப்பாடு சமைச்சா மட்டும் சாப்பிட்ருவாங்களா இவர் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஜிமினோ என்ன நின்றுட்டே இருக்க? இல்லை அவங்க யாரும் சாப்பிடுவாங்களான்னு தெரில, நான் சமைச்சா கேளுங்க, அப்புறம் அதையும் சமைச்சு கீழே கொட்டக்கூடாது, சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறீங்க. அதுவும் சரிதான் அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே திரும்பி, இப்போ என் பொண்டாட்டி தான் சமைக்க போகிறா, என்ன சாப்பிட்ற ஐடியாவில் இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இவ யாரோ இவ சமைச்சு நாங்கள் ஏன் சாப்பிடணும் பாட்டி அப்படின்னு ஜிமின் அப்படியே முறைப்பா பேச, என்னப்பா என்ன பாட்டின்னு குரலெல்லாம் வசத்துற, என்ன நாங்கள் தான் உன்னை வளர்த்தோம், நாங்கள் பார்த்து வளர்ந்த பையன் எங்களே எதிர்த்து பேசுறியா? உனக்கு பிடிச்சிருந்தா போதுமா, குடும்பம்னு ஒன்று இருக்குது, நாங்கள் இவனை வளர்த்துருக்கோம் இவனு பழைய புராணத்தை பேச ஜிமினுக்கு இரிட்டேட் ஆகுது. இங்கே பாருங்கள் பாட்டி, நீங்கள் 1000 வாட்டி சொன்னாலும் சரி, எனக்கு இந்த காசு பணம் அதிலலாம் இது கிடையாது, எனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான் இவ பொண்டாட்டி, ஏற்றுக்கோங்க. இங்கே பாருப்பா, உனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக ஏற்றுக்குறோம், ஒரே ஒரு விஷயம் அந்த பிள்ளைகிட்ட கேட்டுக்கட்டுமா? ஏண்டி அம்மா உன்னை அவங்க வீட்டில் அப்படியே அனுப்பிச்சி விட்டுட்டாங்களா? அப்படியே அழுகியாக வருது. இல்லைன்னு மடையாட்டுறீங்க. இந்த கொண்டு வந்தியே 25 பவுன், அதேவே காலத்துக்கு சொல்லிட்டு இருக்க போறியா? நாங்கள் எங்கள் பையனுக்கு 100 பவுன் எதிர்பார்த்தோம், அதை வச்சுட்டு நீ இவன் கூட குடும்பம் நடத்து, யார் வேணாண்டா, இத்தனை நாளாக ஹாஸ்டலில் இருந்தவ இப்போ எதுக்கு இவன் கூட வரணும் அப்படின்னு என்னமோ எல்லா தப்பும் உங்கள் மேலேங்கிற மாதிரி பேச அவங்களுக்கு அழுகுதான் வருது. ஜிமினோ பாட்டி போதும் நிறுத்துங்க,
100 பவுன் ஏன் உங்ககிட்ட இல்லாததா, நம்மக்கிட்ட இல்லாததா, எதுக்கு இது அவள்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க? நீ பேசாமல் இருக்கண்ணா, நீ தானே சொன்ன எனக்கு என் பொண்டாட்டி அவளை பிடிச்சிருக்கு நான் கிளம்பிட்டேன்னு. இப்போ நாங்கள் உன் குடும்பம் தானே, இதை நாங்கள் கேட்கக்கூடாதா? அவளுக்கு கௌரவமாக இருக்குன்னு தானே சொல்கிறோம். நாளை பின்ன சும்மா வந்தவன் யாரும் சொல்லிடக்கூடாதுல்ல அப்படி இப்படின்னு பாட்டி பேச உங்களுக்குமே ரோஷம் வருது. கிராமத்தில் வளர்ந்தவல்லையா? சரி 100 பவுன் தானே கொடுத்துட்றேன், நான் சம்பாரிச்சு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கடை தொடச்சி சொல்ல ஜிமின் உங்களை அப்படியே முறைச்சி பார்க்குறான். உங்களுக்கோ இப்போ கௌரவமா இல்லை வந்துட்டு லவ்வான்னு பார்க்கும்போது கௌரவம் தான் முக்கியம்னு தோணுது. அப்பாவும் அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. நான் எதுவுமே இல்லாமல் வந்தவன்னு சொல்கிறாங்க, என்னால் தாங்கிக்க முடியாதுன்ட்டு. உங்களுக்கு என்ன 100 பவுன் அதானே? என்கிட்ட இப்போ 25 பவுன் இருக்குது, மீதி 75 பவுன் நானே சம்பாரிச்சு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்றீங்க. ஜிம்னு அப்படியே முடிச்சுட்டு, ஆனால் அது வரைக்கும் என் பொண்டாட்டி விட்டு என்னால் தனியாக இருக்க முடியாது, அவள் சம்பாதிக்கிற வரைக்கும் அவள் கூட நான் இருக்கேன், கொடுத்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாட்டிக்கும் சமக்கடுப்பு. பட் வந்துட்டு அவங்க எதுவும் சொல்ல முடியல. அவங்க தான் ஓகே சொல்லிட்டாங்களே, அதுக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாமல் வந்த வேகத்திலே கிளம்ப இதுக்கு தான் வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜிமினோ இருந்துட்டு போகலாம்ல அப்படிங்க. இதுக்கப்புறம் நாங்கள் இருக்க என்ன இருக்குது, அதான் பொண்டாட்டி அப்படியே ரொம்ப தைரியமாக சொல்லிட்டாலே பார்க்கலாம். 75 பவுன் போடுறதுக்கு உனக்கு 2 வருஷம் தான் டைம், அதுக்குள்ளே போட்டுறணும், இல்லை வச்சுக்கோ அதுக்கு மேலே நீ எங்கள் பையன் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. எதை 2 வருஷத்துலையா 100 பவுனா? தலை சுற்றுற மாதிரி இருக்குது ஜிமினோ. நான் பேசியிருப்பல்ல, நீங்கள் பேசுனதெல்லாம் சரி தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்குன்னு என் அப்பாவையும் என் குடும்பத்தையும் அவங்க பேசும்போது ஏய் எனக்கு இந்த டவுரி வாங்குறதுலாம் பிடிக்காது, என் பாட்டியை நான் எப்படியாவது அடக்கியிருப்பேன், இருந்தாலும் என் கௌரவம் சம்மந்தப்பட்டது. ஓ சரி, அதனால தான் நானும் அமைதியாக இருந்தேன். உனக்கு என்ன 25 பவுன் தானே, நானே போடுறேன்டி. வேணாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் சொன்னதை நாங்கள் தான் செய்யணும். அப்பாவுக்கு உடம்பு முடியல, அவங்களால தான் எதுவும் பண்ண முடியாது. நானே படிப்பை முடிச்சுட்டு, உனக்கு இன்னும் படிப்பு முடிய 1 வருஷம் இருக்குது, அதுக்கப்புறம் 1 வருஷத்தில் உன்னால் முடியுமா? ப்ளீஸ் என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் கெஞ்சுற மாதிரி கேட்க ஜிமினுக்கு அதுக்கு மேலே மறுப்பு சொல்ல முடியல. உங்கள் கௌரவம் சம்மந்தப்பட்டது, உனக்கு எப்போ நான் துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தான் உங்களுக்கு துணையாக இருக்கிறாரு. ஸோ இப்படியே டேஸ்க்கு பார்க்க காலேஜுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே ஸ்வீட்டியும் மரண இருக்கா. இப்போ எதுக்கடி சாத்தானுங்களா எப்படி முறைக்கிறீங்க? ஏன்டி ஒரு வார்த்தை சொல்லலை? என்ன சொல்லணும், ப்ரொஃபஸர் உன் ஹஸ்பண்ட் என்ன நீங்கள் கேட்கவே இல்லையே. அடி பாவி, சரியான ஆளடி நீ. உண்மை கொட்டான். ஏய் நான் எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன் அவர் என் ஆளுன்னு, நீங்கள் தான் நம்பலை. ஆளுன்னா உன் புருஷன்னு சொன்னியா? சொன்னால் மட்டும் நம்பியிருப்பீங்களா? ஆளுன்னு சொல்லும் போதே கலாய்ப்பீங்க. அது சரி அடி சொல்லிட்டு இருக்கும்போதே மொத்த கும்பலும் ஏய் உன் கல்யாண கதையை சொல்லு. எது அதுக்குள்ளே பரவிடுச்சா? டே ஒய்ஃபோ வாய முடிட்டு சரிக்கா, உனக்கு நிலமை சிரிப்பாக இருக்குது அப்படின்ட்டு அப்படி திரும்ப எல்லாம் நீ சொல்லி கேட்டுருக்கான். அதுலேயே சில பொண்ணுங்களா ஜிமின் மேலே லவ்வில் இருந்துருப்பாளுங்க. அவளுங்களுக்கோ அப்படி பாவி இப்போ ரீஸ் யாரை கரெக்ட் பண்ண அப்படிலாம் கேட்க, எதை நான் கரெக்ட் பண்ணனா, என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு டேயோ ஒய்ஃபோட கதையை சொல்ல முடியாதுல்ல. ஸோ வந்துட்டு அது அவர் தான் என் பின்னாடி லவ்னு சுற்றிக்கிட்டு இருந்தார். நான் நோன்னு சொல்லிட்டேன். எது நீ அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்க, சும்மா இருமாச்சான் ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஓகே கண்டினியூ அப்படின்ட்டு அவ்வளோ அமைதியாக. நீங்களும் அடித்து விடுறீங்க. அது அந்த மனுஷன் லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரா. எங்கள் வீட்டில் வேற எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது சடனாக உள்ளே வந்தவர் மாப்பிள்ளையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நான் தான் தாலி கட்டுவேன் இவளை நான் தான் லவ் பண்ணுறேன்னு சடனாக என் கழுத்தை தாலியை கட்டிவிட்டாரு அப்படின்னு எல்லாம் படக்கதையை கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்க. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஷாக் ஆகிட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்ல, நீங்கள் ஏன் ஷாக் ஆனீங்க? பின்னாடி பாரு தெரியும் அப்படிங்க. என்ன அப்படின்னு திரும்பி அது இவர் எப்போ வந்தார் அப்படின்ட்டு திருமொழி ஜிமினோ. இங்கே என்ன அரட்டை கச்சேரி, எல்லாம் போய் உட்காருங்க, சரியான அராத்தடி நீ அப்படின்னு உங்களை ஒரு பார்வை. அத்தி இவர்கிட்டே வந்து சிக்கணுமா அடே, எவனாவது சொல்லக்கூடாது பின்னாடி இந்த மனுஷன் நிற்கிறான்னு நான் வேறு அழந்து விட்டுருக்கேனே அப்படின்ட்டு அப்படியே ஜிமினை பார்க்க முடியாமல் ஓர கண்ணால் பார்க்க அவனும் முறைச்சிட்டு அப்படியே கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். நீங்களும் அப்படியே பவ்யமாக பயந்து அவனை அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவனும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாது அப்பா இது மாதிரி முடிஞ்சு வச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே கூட ஒரு முறை மறைச்சிட்டு போக்க, ஐயோ இவங்க கேட்டாங்க நான் சொன்னேன் அதுக்கு எதுக்கு மறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. இப்போது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஸோ யார் கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க, எல்லா கிரவுண்டுக்கு வாங்கன்னு. அப்போ ஏதோ ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறானுங்க அப்படின்ட்டு எல்லாருமே கும்பலாக சேர்ந்து அப்படி என்ன தான் நடக்குதுன்ட்டு கீழே போகிறீங்க. பிரின்சிபல் ரூமுக்கு எடுத்த மாதிரி எல்லாம் வந்து நின்றுடுறீங்க. ஸோ அங்கே இருக்கிற சார் ஸ்டாஃப்ங்கெல்லாம் வந்து இப்போல்லாம் பண்ணாதீங்க போங்க அப்படிலாம் என்ன வான் பண்ணாலும் யாரும் அசிரமத்தில் நீங்கள் வந்துட்டு ஒய்ஃபு அப்புறம் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாம் நின்றுட்டு அப்பா டே இந்த வாட்டி பிரியாணி கன்ஃபார்ம் தானே ஆடிட்டே ஒய்ஃப் உங்கள்கிட்ட கேட்க,
அநேகமாக ஸ்ட்ரைக்குன்னா பிரியாணி தானே ஆர்டர் பண்ணுவானுங்க, அந்த காக்கா பிரியாணி நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எதே காக்கா பிரியாணி அடி ஸ்வீட்டு கேட்க. அப்போ மியாவோ ஆமாடி, நம்ம ஸ்ட்ரைக்கு எப்படியும் மாதத்தில் ஒரு வாட்டியாவது பண்ணுறோம், அதை வச்சு தான் அந்த பாயை கடையை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு, அவர் கண்டிப்பாக நமக்கு பிரியாணி கொடுத்துருவாரு. ஏன் மச்சான் ஒரே டேஸ்ட்டில் சாப்பிட்டுட்ருக்கோமே, போர் அடிக்குது, இவனுங்க எதுவும் வெரைட்டியாக ஆர்டர் பண்ண மாட்டேங்கிறானுங்க, எப்போ பார்த்தாலும் ஒரே பிரியாணி, இந்த காக்கா பிரியாணிலேயே நம்ம கல்லூரி வாழ்க்கை முடிஞ்சிடும் போல் அப்படின்ட்டே ஒய் ஃபீல் பண்ண. விடு மச்சான், ஃப்ரீயாக விடு, என்ன பண்ணுறது, 2 நாளைக்கு ஜாலியாக ஸ்நாக்ஸு பிரியாணின்னு என்ஜாய் பண்ணலாம், கிளாஸ் இல்லாமல் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது என்னமோ சரிடி. ஆமாம், என்னத்துக்கா இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு ஸ்வீட்டுக்கு கம்மியாவோ, அதே அவனுக்கு தெரியும், கூப்பிட்டாங்க வந்து நின்றுட்டோம், சோத்தை கொடுத்தாங்கன்னா திம்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூவ சொல்லும்போது கூவோம் அப்படின்ட்டு இருக்கா. ஆமாடி, பூரா பயிலும் பிரியாணிக்கு செத்த பயிலுவலாக இருக்கானுங்க. ஸ்ட்ரைக்குன்னு சொன்னதும் ஓடி வந்து நம்ம மந்திரி சீட்டு கடை பிடிக்கிற மாதிரி சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டானுங்க. எந்த பயிலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான், எவன் ஸ்ட்ரைக்கு எதுக்கு ஸ்ட்ரைக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்க. அப்போ அங்கே வந்துட்டு பிரின்ஸிபல் வர, தோ ஒன் டாப்பில் இவர் சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது என்னமோ நம்ம ரொம்ப மாஸ் பண்ணுறோம்ல அப்படின்னு மியா சாரா, அப்படி என்னத்தை நம்ம கிழிச்சோம் அப்படின்னு மியா கேட்க. ஒய்ஃபோ வேறு என்னத்தை சொல்லுவா, எவன் ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு காரணமோ அதுவே தெரியாமல் நின்றுட்டுருக்கோம், அதை விட எதனால் ஸ்ட்ரைக் பண்ணுறோங்கிறத ஆப்போசிட்டாலே வந்து சொல்ல வைக்கிற மாதிரி, அப்போ நம்ம கெத்து தானே அப்படின்னு, சரியான இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு ஸ்ட்ரைக்கை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ பிரின்ஸிபல் கூட வந்து இந்த மாதிரி தேவையில்லாத ஸ்ட்ரைக்லாம் பண்ணாதீங்க, அது 2 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடந்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை, நம்ம காலேஜில் முடிஞ்சு போய், இது வேறு காலேஜ்லேருந்து வந்து அதுவும் நம்ம பசங்க தான் அவங்கள அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வெளியில் நடந்த பிரச்சனைக்கு உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏன்னா வெளியில் வந்துட்டு இந்த காலேஜ் பசங்க போய் வெளியில் அடிச்சுட்டு வருவோம், அந்த காலேஜ் பசங்க உள்ளே வந்து அடிச்சுட்டானுங்க. இதுதான் இங்கே பிரச்சனை. இது வெளியில் நடந்த பிரச்சனை தான் எப்படி பார்த்தாலும், அதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து அவனுங்க அடித்ததுக்கான இதை வந்து மேனேஜ்மெண்ட் எடுக்கும். மற்றபடி பெருசாலாம் இது உள்ள அந்த 4 பசங்களை தவிர மற்ற யாரும் நிற்கக்கூடாது, போங்க ஸ்ட்ரைக் கிடையாதுன்னு கலைச்சி விட பார்த்தாலும் யாரும் நகர்ற மாதிரி தெரியல. ஸோ வந்துட்டு கொஞ்சம் ஒவ்வொரு பிரின்ஸிபல் சார் அப்படி இப்படின்னு பேச கொஞ்சம் கும்பலாக குறைஞ்சாலும் நீங்களும் என்னடி கும்பல் குறைஞ்சிட்டே இருக்குது, யார் போனால் நமக்கு என்ன, நமக்கு பிரியாணி முக்கியம் மச்சான் நிற்போம் அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்க. அங்கே இப்போ ஜிமின் வர, ஆத்தாடி ஆத்தா இவர் வராரே அப்படின்ட்டு நீங்கள் ஒய்ஃப்குள்ளே அப்படியே போதே அவ்வளோ அப்படியே ஏன் புருஷனும் அடுத்து வந்துட போகிறாண்டி பயமாக இருக்குது அப்படின்னு அவர் பக்கம் போலவே. உனக்கு என்ன மச்சான் ஜாலியாக இருப்பேன், எனக்கு அப்படியா, இந்த பேர் 24/7 என் பின்னாடியே சுற்றுறாரு இந்த மனுஷன், ஐயோ இதுக்கு நீ ஜாலியாக இருக்கணும்டி அப்படின்னு மியா சொல்ல செருப்பால் அடிப்பேன். அவர் வந்து என்னை திட்டும் போது எனக்கு தானே தெரியும் எதோ திட்டுவாரா, அப்போ ரொமான்ஸ் இல்லையா ஸ்வீட்டி கேட்க விளக்க மாற்று கட்ட. இந்த ஆர்த்தர் இது ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ரொமான்ஸ் ஒன்று கூட வைக்கல. ஐயோ என்ன திட்டுறாங்களே, இதில் ரொமான்ஸ் போடி அங்கிட்டு அவன் வந்து இப்போ என்ன கழுவி ஊற்றுவானோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒலிய ஜிமினோ வந்து அப்படியே முன்னாடி நின்று உங்களை பார்த்துட்றான் இவளை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஜிமின் வரா, ஜிமினை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே பம்புறீங்க, அப்படியே வந்துட்டு ஐயோ வராரேட்டு ஒளிஞ்சிட்ருக்கா. அவனும் உங்களே தான் உத்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ இன்னொரு சார் வந்து, என்னம்மா நீங்களாம் கலைஞ்சு போகிற மாதிரி ஐடியா இல்லையா, அப்போ நான் பேரண்ட்ஸை கூப்பிட்டு சொல்லணும். அது ஏன் சார் ஆஃப்டர்நூன் வரைக்கும் நின்னா கூட பேரண்ட்ஸ் வர சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது என்ன ஆஃப்டர்நூன் வரைக்கும் அப்படின்னு ஜிமினி இப்போ உங்களை பார்த்து கேட்க. அது அப்படிங்கும் போதே மியாவோ அது காக்கா அப்படின்னு ஆரம்பிக்கா. முதுகுலே நாங்கள் ஒரு குத்த போடுறீங்க, அவ்வளோ தீயாண்டி அடித்தேன் அப்படின்னு. மூதேவி வாயை மட்டும் சும்மா இரு, என் புருஷன்கிட்ட காக்கா பிரியாணி எதையாவது சொல்லி வச்சா அவன் மூக்கால் வாந்தி எடுக்க வச்சிருவான் அப்படின்ட்டு. அது அது வந்து எங்களுக்கு லஞ்சு பிரேக் வரைக்கும் ஃப்ரீ ஹவர் தான், அதான் ஃப்ரெண்ட்ஸை சும்மா சப்போர்ட் பண்ணலாமேன்னு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் உங்கள் நேமை மட்டும் சொல்லிவிட்டு நீங்கள் பட்டுக்க பண்ணுங்கள், நான் போய் உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிடுறேன். என்ன மேடம் சொல்கிறீங்களா, உங்கள் அப்பா பேர் அப்புறம் உங்கள் அப்பாவோட ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு ஜிமின் உங்கள் முன்னாடி வர. ஆத்தி ப்ரொஃபஸர் சூடாயிட்டார், இதுக்கு மேலே நின்னா கண்டமாக்கிடுவார் அப்படின்ட்டு அடியே வாங்கடி போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை ஒரு பக்கம் இந்த பக்கம் மியா ஸ்வீட்டின்னு இழுத்துக்கிட்டு போய் நாங்கள் கிளம்பிடுறோம் சார் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும் ஓட. அப்படியே ஜிமின் உங்களை மறைச்சிட்டு இருக்க. பின்னாடி வந்து தாங்கோ என்னடா நடக்குதுங்க அப்படிங்க. நம்ம பொண்டாட்டிங்கெல்லாம் சேர்ந்து இங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறாளுங்களாம். எங்கடா என் பொண்டாட்டி, அதுக்கு தானே வந்த, சரி போ அப்படிங்க. என்ன மச்சான் இப்படி சலிச்சுக்கிற, எப்படியோ எங்களை சேர்த்து வைக்கிறேன் தானே, நீங்கள் ஒரு பக்கம் செட் ஆகிட்டீங்க. அது என்னமோ உண்மை தான், எங்கடா சேர்ந்தோம் நிம்மதி இல்லை. ஏன்டா என்னாச்சு? எங்கள் வீட்டில் உள்ளதுங்க தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குதுங்களே மச்சான், உனக்கு தெரியாததா அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் அல்ல. அது வேணும் உண்மை தான், எந்த சூழ்நிலையும் அவளை விடுற மாதிரி நான் இல்லை. ஆனால் சரியான அராத்துடா, ஐயப்பா சமாளிக்கிறது கஷ்டம் அப்படிங்க. அவள் ஒருத்தி ஓடினாலே அவள் எப்படி, ஐயோ அது பரவாயில்ல, உன் பொண்டாட்டி மட்டும் நான் என் பிள்ளைங்களையும் சேர்த்துலடா தாங்க இது பண்ணிகிட்ருக்கேன்னு தேங்க்ஸ் இல்லை மச்சான், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், அப்போ நீ தான் அனுபவிக்கணும். அது என்னமோ உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் வச்சுட்டு குழந்தைங்களை பார்த்துக்கிறோம். சரி அவன் பொண்டாட்டி பார்த்துக்க தான் வந்தான், அப்படி வந்து கவனிச்சிக்க. இங்கே நீங்களும் பிரியாணி போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இதை புரிஞ்சதோ என்னமோ ஜிமினோ வந்துட்டு லஞ்ச் ஹாலில் உங்களை கூப்பிட்டு விட்டுருவோம் சரின்னு நீங்கள்
அப்படிங்க. ஆத்தி ஸ்ட்ரைக்லேயே நின்று நடிப்பாரோ, சுச்சோ போச்சு மாட்டேன் புலம்பிக்கிட்டே அப்படியே வர அந்த ரூமில் யாருமே இல்லை. சார் அப்படின்னு எட்டி பார்க்க ஜிமின் மட்டும் தான் தனியாக இருக்கான். ஸோ நீங்கள் உள்ளே வந்ததும் கதவை லாக் பண்ண பயந்துட்டு கண்ண மணி ஐயோ சாரி ஒரு பெரியவனுக்கு ஆசைப்பட்டு தெரியாமல் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்க பேசிட்டே இருக்க. உங்கள் லிப்பில் அவன் லிப்படம் தான் முழிச்சு பார்க்குறீங்க. உங்களை அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே நீங்கள் அவனே பார்க்க டெம்ப்ட் பண்ணுறடி முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு நானும் என்னை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன். முடியல, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சொல்கிறான். அப்படின்னு பார்த்துருக்க உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ணி என்ன மேடம் பிரியாணி சாப்பிடணுமா அப்படின்னு கேட்க அது அப்படின்னு முழிக்கிறீங்க. வேணும்னா ஏன்ட்ட கேளு, எதுக்கு அங்கெல்லாம் போய் நின்றுட்டுருக்க, சரிவா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவன் மடியில் உட்கார வச்சு உங்களுக்கு ஓட்டி விடுறான். அவனை அப்படியே பார்க்குறீங்க. நாடி இப்படி பார்க்குற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நீங்கள் ஓட்ட அவன் உங்களுக்கு ஓட்ட. என்ன ப்ரொஃபஸர் லவ் மோடில் இருக்கீங்க போல், ரொமான்ஸ் எல்லாம் பண்ண தெரியுமா? ஏன் மேடம் எனக்கு பண்ண தெரியாதா என்ன? அது எனக்கு என்னெல்லாம் தெரியும்னு கட்டவாடியாமோ அப்படின்னு கிட்ட வர. ஐயோ இது காலேஜ் அம்மோ தள்ளுங்க அப்படின்னு அவனை நகர்த்தி விட்டுட்டு ஓட சிரிச்சிட்ருக்கான். ஸோ உங்களோட லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. இதில் வந்துட்டு உங்களுக்கும் சீக்கிரம் படிப்பை முடிக்கணும், பணம் காசு சேர்க்கணும், அவங்க கேட்ட மாதிரி 100 பவுன் கொடுக்கணும், மண்டுக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா அப்பாவை கேவலப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் அவங்க வீட்டுக்கு பிடிக்கலாட்டியும் வேறு வழி இல்லை, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டு வச்சுருக்காங்க. பட் எதை வேணாலும் ஸ்டாப் பண்ண முடியும், கடவுள் கொடுக்காத நிறுத்த முடியாதுங்கிற மாதிரி நீங்களோ கன்சீவ் ஆயிடுறீங்க. ஸோ ஜிமின் கிட்ட ஜிமின் அப்படின்னு வந்து நிற்கிறீங்க. இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சிட்ருக்கீங்க. என்னடி அப்படின்னு பார்க்குறான். அது அப்படின்ட்டு நீங்கள் திணற நாமோ சொல்லு அப்படிங்க. ஜிமின் ஐ ஆம் ப்ரெக்னென்ட் அப்படிங்கிறீங்க. ஹே சந்தோஷமான விஷயம் அப்படின்னு உங்களை தூக்கி சுற்றி உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். நம்ம பிளான் பண்ணல அப்படிங்கிறீங்க. இட்ஸ் ஓகேடி, இங்கே பாரு எதுவுமே பிளான் பண்ணி நடக்கிறதில்ல, நம்ம கல்யாணம் அதே மாதிரி தான் குழந்தைங்களும் பிறக்கட்டும் பார்த்துக்கலாம். இல்லை நான் வேலைக்கு, அதில் எந்த தடங்களும் வராது, நான் உனக்கு துணையாக இருப்பேன் அப்படியே ஜிமினை ஹக் பண்ணி. சாரி நான் வந்ததுலேருந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை தானே கொடுக்குறேன், என்னால் உங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்லைல்ல அப்படின்னு அலறிங்க. ஏ லூஸு அம்மோ அப்படின்னு உங்களை நிமித்தி எதுக்கு தேவையில்லாமல் அழுதுட்டுருக்க. இங்கே பார் நமக்கு பேபி வரப்போகுது, ஹாப்பியாக இருக்கணும், உன்னையும் சரி பேபிஸையும் சரி நான் பார்த்துக்குவேன் சரியா. இப்படிலாம் தேவையில்லாததுக்கு ஃபீல் பண்ணாதடி. நீ ஒரு டாக்டர் நல்லா படித்து நீ வந்துட்டு டாக்டர் ஆகணும், அதுதான் இப்போ மைண்டில் இருக்கணும், ப்ராக்டிஸை ஒழுங்காக பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை உங்கள் தலையில் அப்படியே வந்துட்டு அப்படின்னு கிஸ் பண்ணுறான் உச்சன் தலையில். நீங்கள் அப்படியே அவனை இறுக்கி ஹக் பண்ணிட்டு அப்பா கிட்ட சொல்லணுமோ அப்படிங்கிறீங்க. சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி அவனே உங்கள் அப்பாவுக்கும் சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேசுகிறீங்க. உங்கள் அக்காவுக்கும் ஹாப்பி. ஸோ அடுத்ததாக அவன் குடும்பத்தில் பேசினா அவங்களுக்கும் தூக்கி வாரிப்படுது. 100 பவுன் இன்னும் கொடுக்கவே இல்லை, வாழவே ஆரம்பிச்சிட்டிங்களா, என்னமோ போ, ஆனால் புள்ள உண்டாயிட்டான்னு சொல்கிற, இதுக்கு மேலே அது நம்ம வாரிசு, இப்படி தனியாக இருந்து கஷ்டப்பட வேணாம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா இப்போது ஏண்டா அந்தளவுக்கு நாங்கள் குடும்பக்காரங்களா, அவன் பொண்டாட்டியும் பிள்ளைங்க எதுவும் செஞ்சிட மாட்டோம்டா, எங்கே எதுவும் செஞ்சுருவாங்கன்னு பயப்படுறாங்கன்னு நினச்சா அவங்க அம்மா பேச. மாம் அந்த மாதிரிலாம் நான் நினைக்கல, அதுக்கு சொல்லலை, அவளுக்கு காலேஜ் இங்கேருந்து தான் பக்கம், நம்ம வீட்டுக்கு வந்தால் தூரமாக இருக்கும், ஸோ காலேஜ் முடியட்டும். காலேஜே முடிக்கல அதுக்குள்ளே இதெல்லாம் மட்டும் அப்படின்னு அவங்க அம்மா வாய் தவறி சொன்னாலும் ஜிமினுக்கு நல்லாவே கேட்குது. ஸோ கோவம் வருது. இருந்தாலும் மா அப்படிங்க. சரிப்பா உன் பொண்டாட்டி ஒன்றும் சொல்லலை, வீடு வந்து சேருங்க, நாங்கள் அந்த மகாராணியை ஒன்றும் பண்ண மாட்டோன்னு சொல்லு சரிம்மா அப்படின்ட்டு. அம்மோ அப்படின்னு பார்க்குறான். அப்படின்னு அவன் செஸ்ட்டில் தான் சாஞ்சிட்ருக்கீங்க. நீ நம்ம வீட்டுக்கு போறியா அப்படின்னு கேட்க. இல்லாமோ நீங்கள் இல்லாமல் நானும் கூட தான் இருப்பேன், நம்ம அங்கே போகலாமா? அம்மா அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க பார்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு அங்கே போனால் கில்ட்டாக இருக்கும், நான் அந்த 100 பவுன் கொடுத்ததும் வரனே. என்னடி இந்த மாதிரி நேரத்தில் உனக்கு என்ன பண்ணுது எது பண்ணுதுன்னு கூட அவங்க இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு தான். ஏன்னா நானும் வேலை அவங்க கூட தான் இருப்பேன், இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் நான் இல்லாத டைம் உனக்கு ஏதோ ஒன்றுனா அதுக்கு தான். இல்லாமல் எனக்கு உங்களோட இருந்தால் போதும் அடிக்கிறீங்க. அவங்க இதை புரிஞ்சுக்கிறான். சரி உனக்கும் அழைச்சல், வீட்லேயும் சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒன்றும் ஒப்பீனியன் கேட்கணுன்னு தான். ஏன்னா உனக்கு அம்மா கிடையாது, அந்த நேரத்தில் யாரும் பக்கத்தில் இருந்து தாங்கணும்னு நினப்பேன். சரி என் அம்மா நிஜமாவே என் அம்மாவை தான் பொண்ணாக தான் பார்ப்பாங்க, இந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கும் நம்பிக்கை இருக்குது, ஆனாலும் எனக்கு இப்போது உங்களோட இருக்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு மேலே ஒன்றாலும் மறுப்பு சொல்ல முடியல. சரி
அதுக்கப்புறம் அவங்கள நல்லாவே பார்த்துக்குறான். கன்சீவ் ஆனனால அவங்களுக்கும் வந்துட்டு வாந்தி மயக்கம் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே இது பண்ணுறான். நீங்களுமே கஷ்டப்பட்டு அந்த கன்சீவ் இதாகவும் இருந்தாலுமே படிக்கிறீங்க. ஸோ உங்கள் ப்ரெக்னென்சிலையும் படிக்கிறீங்க. இப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு நீங்கள் டாக்டரும் ஆகிடுறீங்க. நிம்மதியாக இருக்குது பட்டம் வாங்கினதும். இதுக்கப்புறம் வேலை தேடணும். இந்த டைமில் குழந்த வேற ஒரே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. ஜிமின் நான் இருக்கல்ல, ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சு உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறான். ஸோ இப்படியே நாள் போகுது. உங்களுக்கு வயிறும் ரொம்ப பெருசாகுது. ஸோ 8 மந்த்ஸ் ஆனதுமே வந்துட்டு 9 மந்த்தில் உங்களுக்கு வந்துட்டு வளகா பண்ணணும்னு அதை பற்றி பேசுகிறாங்க. உங்கள் அப்பாவும் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்ல, அங்கே யாரும் இல்லைல்ல மாமா, நான் எங்கள் வீட்டில் வச்சு நானே பார்த்துக்கிறேன்னு ஜிமின் சொல்கிறான். வாக்குறுதி கொடுக்குறான். அங்கே இருக்கிறவங்களுக்கும் அதெல்லாம் நீங்கள் பவுனே போடலாட்டி பரவாயில்ல, நாங்கள் பொண்ணை நல்லா பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் இப்போவாது வீட்டுக்கு வாமா, இந்த நகைக்கோசரம் தானே இருக்க, ஏதோ அப்போ கோவத்தில் பேசிட்டோம், எங்கள் பேரை உன்ட்ட வாழ மாட்டான் அப்படின்னு நம்பிக்கையில் சொன்னோம். ஆனால் இந்தா வாழ்ந்து பிள்ளையே வரப்போகுது, இதுக்கு மேலேயும் எங்கள்கிட்ட என்ன எதுவும் காசு பணமா இல்லை, நீ வா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அப்படி வேணும் யாரும் எனக்கு ஏனோ தோணுன்னு வாழ்க்கை தர வேணாம், நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறீங்க. ஜிமினுக்கு இப்போ கோவம் வருது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பான். என்ன பேசுகிற நீ அப்படின்னு ஜிமினே கோப்பட, இல்லாமோ ஐம் சாரி, இது என் அப்பாவோட கௌரவம். எனக்கு புரியுது, அதுக்குன்னு அங்கே வா, உனக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் குழந்தைய என் கையில் கொடுத்துட்டு நீ வேலைக்கு போ, ஒரு பவுனை கொடு, நான் வேணான்னு சொல்லலை அப்படின்னு அவனும் சொல்ல, வீட்டில் உள்ளவங்களும் அத்தனை சொன்னாலும் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்காக நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் வச்சு வளகாப்பு பண்ணி அவன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடறான். நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பாவும் உங்கள் அக்காவும் கூட வந்துட்டு குழந்தைங்க தூக்கிட்டு அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க கையில் குழந்தை இருக்குது. யாரும் எதுவும் அவங்கள பற்றி எந்த விசாரிக்கலை. நீங்களும் அதை பற்றி சொல்லலை. எல்லோரும் கேட்குறவங்க கிட்ட அது என் அக்கா குழந்தை, அது அப்பா, அதோடு முடிச்சுக்கிறீங்க. அப்படி தான் இருக்குது. ஸோ மியா, டே ஒய்ஃபு, அப்புறம் வந்துட்டு ஸ்வீட்டின்னு எல்லாருமே அவங்களோட வளகாப்புக்கு வராங்க. அடி கள்ளி, சரியான ஆல்ரெடி நீ கல்யாணம் ஆனதே மறைச்சிட்ட, இப்போ ப்ரெக்னெண்ட் ஆகுதும் வயிறு பெருசாக்கும் போது தான் தெரியுது அப்படின்லாம் சொல்லி கலாய்க்கிறாங்க. பூங்கடி, நான் இருக்க பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்போ தான் முழு கதையும் சொல்ல, அவளுங்களோ அடி பாவி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாளுங்க. அதெல்லாம் ஓகே, இப்போ நீ வேலைக்கு போறியா, குழந்தைய விட்டுட்டு எப்படி, அதான் தெரில, ஆனால் போகணும். இது பிடிவாதம், இப்போதைக்கு இது தேவையில்லையே, என்னால் முடியாது. பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே ஒரு என்ட்ரி. ஸோ நல்லா கொலுக்கு முழுக்குன்னு ஒரு பொண்ணு வருது. யார், வேறு யார் இல்லை, ஜெயப்போட ஒய்ஃப் தான். வேறு அது வந்து ஜிமினுக்கு அண்ணன் தானே. ஸோ பெரியம்மா பையன், அவங்களோட ஒய்ஃப் வராங்க. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே அந்த பொண்ணும், நான் அவங்க கூட பேசலாமா, ஹே இது என்ன கேள்வி நீங்கள் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. நான் தான் ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் அண்ணன் ஒய்ஃப். ஓ, உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நானும் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். 2 பேரும் பார்த்துக்க முடியல. ஆமாம், என் சூழ்நிலை அப்படி. எனக்கும் அதே சூழ்நிலை தான். என்ன சொல்கிறீங்க, நீ அது பரவாயில்ல, அப்பா அண்ணான்னு அக்கான்னு இருக்காங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் அண்ணாத்த. ஹே சாரி, ஹே இதுக்கு நீங்கள் ஏன் சாரி சொல்கிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் யாருமே இல்லைன்னு என்னை ஃபீல் பண்ணவே வைக்க மாட்டார் என் ஹஸ்பண்ட். அவருக்கு இங்கே இருக்கவே பிடிக்காது. நானும் தனியாக தான் இருக்கேன். உங்களை வந்து பார்க்கணுன்னு நினச்சேன், சரி, ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல, அதான். ஓ அப்படி என்ன, அவங்க ஸ்டோரி என்னங்கிறத அவங்க ஸ்டோரியில் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு அங்கே ஜெயோப்போ, என்ன பண்ணிட்டு இருக்க புட்டம்மா அப்படின்னு அவங்க வரான். ஸோ அவரும் தோ வந்துட்டார் அப்படின்னு சொல்ல, ஹாய்மா, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, பட் மீட் பண்ணாத முடியல, சாரி அப்படிங்கிற மாதிரி ஜெயோ பேச, ஜெயோப்போ வந்துட்டு ஏற்கனவே தேவோட இதில் பார்த்துருப்பாங்க. அதனால வந்துட்டு ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் மோருன்ட்டு, மாமான்னு உரிமையோட கூப்பிடு அப்படின்னு சொல்ல, மாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னம்மா பெரிய இது ஆள் தான் நீ, இந்த நகையெல்லாம் போட்டு தான் அவன்னு சொல்லிட்டியாம்மா. ஆமாம், என் அப்பாவோட கௌரவம் அடங்கியிருக்குல்ல. இங்கேயோ ஒருத்தங்க இருக்காங்க பாருங்கள், ரொம்ப வருஷமாக இதே மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, அப்படியே நீங்கள் செய்ய விட்டுட்டீங்க பாரு அப்படின்னு அவங்க சொல்ல, என்னடி அப்படின்னு திரும்ப, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு குனிஞ்சிக்கிறாங்க. ஐயோ, இன்னுமே நீங்கள் அவருக்கு பயப்படுவீங்களா, அவரை பார்த்தாலே எனக்கு பயந்தான் அப்படிங்க அஜயப்போ சிரிச்சிட்டு அங்கேருந்து, சரி சரி பொம்பளைங்க பேசிகிட்டு இருக்கீங்க, நான் கிளம்புறேன்ட்டு போக. இப்போ எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஜிமினோ கிளம்பிட்டியா அப்படின்னு வந்து உங்கள் முன்னாடி நிற்க, நீங்களும் அப்படின்னு வயிற்றை தூக்கிட்டு அப்படியே வந்து நிற்கிறீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க, அந்த மேக்கப்லலாம் பார்க்க சூப்பராக இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தனியாக வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு அதெல்லாம் முடிச்சதும் உங்களுக்கு வளகாப்பு. ஸோ எல்லாமே வந்துட்டு பண்ணுறீங்க. ஏன்னா கல்யாணம் தான் கொஞ்சம் பரபரப்பாக நினச்சி இதை நல்லா பார்த்து பண்ணணும்னு ஆசைப்பட்ட மாதிரியே 2 பேரும் வந்துட்டு அவங்க வந்துட்டு பேபி பாமை வந்துட்டு ஹக் பண்ண மாதிரி, கிஸ் பண்ணுற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் நிறையா எடுத்து தள்ளி அதுக்கப்புறம் வளகாப்பும் நல்லபடியாக முடியுது. ஜிமின் அவங்க கூடயே தான் இருக்கான். அவங்களுக்கு வழி வரும்போது அவனே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு பிரசவம் பார்க்குற வரைக்கும் அவனும் கூடயே நிற்கிறான். ஸோ நீங்கள் அம்மோ வலிக்குதாமோ அப்படின்னால ஒன்றாகாதமோ அப்படின்னு சொல்லி ஃபோர்களை கிஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தைரியம் கொடுக்க அழகான பெண் குழந்தை அப்படியே பிறக்குது. ஸோ அதை அப்படியே தூக்கி ஜிமின் கிட்ட கொடுக்க,
கேர்ள் பேபி அப்படின்னு காட்டுறான். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு மயக்கத்துக்கு போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களை வார்டு மாற்றினதும் ஜிமினும் அப்படியே வந்துட்டு உங்களையும் சேர்த்து குழந்தையும் பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். மொத்த குடும்பமும் ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா ஜேவுக்கு இன்னும் குழந்தைல அதை குத்தி காட்டும் போது ஜேவுக்கு செம்ம கடுப்பாகும். ஸோ அவர் ஏற்கனவே நகை விஷயத்தில் இது ஏன் பொண்டாட்டி இந்த நகை போடலாம் அது போடலாம் சொல்கிற வேலை வச்சுக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே இருக்க மாட்டேன்னு வீட்டை விட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கெஞ்சி கொஞ்சம் ஒரே பையன் நீ இப்படி போயிட்டா ஆகாதுப்பான்னு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. பட் குழந்தைலங்கும் போது அப்போ ஏதாவது சொல்லும்போது அவருக்கு செம்ம கடுப்பாகும். ஸோ வழியாக அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஜெயோ இப்போ பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா குழந்தை தூக்குனா ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வளகாப்புலேயும் அந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கும். அதனால் அவங்க பதறிக்கிட்டு இருக்க நீங்களோ அக்கா ஏன் ஒதுங்கி போகிறீங்க, இவ உங்களுக்கும் குழந்தை தான் தூக்குங்கன்னு கையில் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அக்கா உங்களை நம்பி விட்டுட்டு போகிறேன் என்னம்மா சொல்கிற. ஜெமினோ அப்படியே அவள் வேலை கிளம்புறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாப்பா பிறந்து 1 month தான் ஆகுது, நீங்களோ பிடிவாதமாக நான் போய் ஆகணும்னு 1 year வந்துட்டு கான்ட்ராக்ட் போட்டு வெளிநாட்டுக்கு தான் போகிறீங்க, ப்ளீஸ் அக்கா பார்த்துக்குவீங்கல்ல அப்படின்னு கேட்க கண்டிப்பாக நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே பார்க்க அவன் ஒன்றுமே சொல்லலை. போயிட்டு வா அப்படின்னு சொல்லி உங்களை ஏர்போர்ட்டில் வந்து விட அவன் மூஞ்சி இறுகி தான் இருக்குது. சாரி அம்மு அப்படின்னு ஹக் பண்ணிக்க இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுறான். சில நேரங்களில் கடமை முக்கியம்தான், ஆனால் ஹஸ்பண்டுங்கிற ஒருத்தன் அவனோட மனநிலை யோசிக்கணும்ல. ஸோ அதெல்லாம் நினைக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அப்பாவோட கௌரவம் முக்கியம். ஸோ கான்ட்ராக்டில் ஒர்க்குக்கு போகிறீங்க, ஏன்னா அங்கே உங்களுக்கு அதிகமாக பணம் கிடைக்கும் சொல்ல அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு நீங்கள் வந்துட்டு 1 yearன்னு சொல்லிடுங்க. ஆனால் சீக்கிரமாகவே வந்து 6 monthலேயே முடிஞ்சிருது. அந்தளவுக்கு உங்களோட ஹெவி ஒர்க்கை கொடுத்து முடிச்சுட்டு 6 மாதத்துலேயே சர்ப்ரைஸாக ஜிமினை பார்க்கறதுக்கு அப்படியே வந்து அந்த கேம்பஸில் நிற்க ஜிமினோ ஒர்க் முடிஞ்சு வெளியே வரான். 6 மாதத்துலேயே ஆள் டல்லாக ஒரு மாதிரி இருக்கான். அவனும் பல நாள் வேலைக்கே வரதில்லை, குழந்தைய பார்த்துக்கிறத மட்டுமே பிரதானமாக வச்சுருக்கான். எப்போயாவது தான் வருவான், ரொம்ப வந்துட்டு புரியாத கிளாஸ் எடுக்கணுங்கிறதுக்காக மட்டும். இந்த மாதிரி வந்த டைமில் நீங்கள் அப்படியே வந்து நிற்க உங்களை நிமிஷம் அவனுக்கு அது கனவு மாதிரி தெரியுது. ஏன்னா கற்பனையாக நிறைய டைம் உங்களை அந்த காலேஜில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பான். ஸோ கடந்து போக அம்மோ அப்படின்னு நீங்கள் கூப்பிடவும் தான் திரும்பி பார்க்குறான். அம்மோ அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிக்க, ஆனால் நம்பவே முடியல. அம்மோ அப்படின்னு அவனும் ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் கொஞ்சம் நேரம் கதறி அலறிங்க. சாரி அம்மோ. 1 year ஆகுண்ட, சீக்கிரமே முடிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 100 பவுன் அதுக்கான பணம் வேணும். அங்கே போனால் எனக்கு 1 monthக்கு 5 lakhs இருந்தாங்க. அதான் எனக்கு 6 மாதத்துலேயே எனக்கு தேவையான அமௌண்ட் கிடச்சிருச்சு. இது போதும்னு சொல்லி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன். உங்களையும் குழந்தையும் பிரிச்சு இருக்க முடியலாமோ. சாரி அம்மோ, தப்பு பண்ணிட்டேன். இப்பாரு, உனக்கு உங்கள் அப்பாவை கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுலாம் ஓகே, ஆனால் அதே சமயம் எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குல்லடி, அதை நீ யோசிக்கல அப்படின்னு கேட்கும் போதான் சாரி அம்மோ அப்படின்னு காலில் விழுந்து காத்துற. இட்ஸ் ஓகே அம்மோ, உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுறதும் என் புருஷனா என் கடமை. அதான் நம்ம பாப்பாவை நானே பார்த்துக்கிட்டேன். நல்ல வேலை, ஒரு வயசு ஆகும்போது அவள் அம்மா யாரும் தெரியாமல் போயிடுவாளோன்னு கவலையில் இருந்தேன். அதுக்குள்ளே வந்துட்டடி அப்படின்னு சொல்லி நெத்தி மொட்டை சிரிக்க வீட்டுக்கு போகலாம், எனக்கு பாப்பாவை பார்க்கணும் அப்படின்ட்டு அப்படியே இத்தனை நாள் வந்துட்டு வெளிநாட்டில் இருந்தாலும் வீடியோ கால் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் குழந்தைக்கு உங்களை தெரியணும்ல. ஸோ அந்த தவிப்பு. ஸோ 2 பேரும் வீட்டுக்குள்ளே வரீங்க. வந்ததுமே முதல் வேலையாக பாட்டியை பிடிச்சி அவங்க கையில் நீங்கள் அந்த அமௌண்ட்டை அப்படியே கொடுத்து இது 100 பவுனுக்கான அமௌண்ட் இருக்குது, ப்ளீஸ் என் குழந்தை இனிமேல் வந்து என்னை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஜெமினோ எல்லாரையும் மறைச்சி இதுக்கு தான் ஆசைப்பட்டீங்க, போதுமா வச்சுக்கோங்க. தாத்தாவோ பாட்டியை பிடிச்சி ஏறாரு. ஸோ அவர் பாட்டியை மட்டும் இல்லை, அங்கே அவங்க பசங்க மருமகள்ங்கன்னு ஒரு பெத்த தாயவும் பிள்ளையும் பிரித்து வச்சுருக்கீங்க. எத்தனை இது கஷ்டம் தெரியுமா அது. அந்த சாபாலாம் உங்களை சும்மா விடாது அப்படிங்கிற மாதிரி திட்ட. ஐயோ நாங்கள் வேணும்னு பண்ணலை, நாங்கள் தான் அதுக்கப்புறம் வேணான்ட்டோமே. அவள் தான் கேட்கல. ஆமாம், அத்தனை பேசி அவங்க அப்பனை கேவலப்பட்டதுக்கப்புறம் ஒரு பொண்ணு எப்படி வந்துட்டு இது பண்ணுவா அப்படிலாம் தாத்தா பிடிச்சி ஏறி விட்டுறாரு. இங்கே ஜிமின் உங்கள் பின்னாடி ஓடி வர குடுன்னு ஓடி ஜேஹோ போய் தான் அவங்க குழந்தைய வச்சுட்டு அப்படியே வந்துட்டு பால் கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அவங்கள பார்த்து தான் அவங்களுக்கும் சந்தோஷம். ஓடி வந்து ஹக் பண்ணி எப்போ வந்த, இப்போ தாங்க்கா பாப்பா அப்படின்னு அப்படியே நீங்கள் கை நீட்ட அவங்களும் இவளுக்கு எந்த நேரத்தில் கொடுத்துட்டு போனியோ ஐம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லி வயிற்றில் கழிச்சிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் நீ கிஸ் பண்ணி அவங்க குழந்தையே நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க. குழந்தைய அப்படியே வாங்கி ஃபுல்லாக அப்படி கிஸ் பண்ணுறீங்க. 5 மாதமாக பிரிஞ்சிருந்த ஏக்கம் அப்படியே ஜிமினையும் சேர்த்து ஹக் பண்ணி சாரி அப்படின்னு பல தடவை கேட்க இட்ஸ் ஓகேடி அப்படின்னு சொல்லி அவனும் உங்களையும் பாப்பாவையும் சேர்த்து ஹக் பண்ணிக்கிறான். ஹாப்பியாக இருக்கீங்க. சரி ஓகேடா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.